அனுஷ்கான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 2028 பேட்ச் நீங்க சரி 2028 பேட்ச். ஸோ இந்த 2028 பேட்ச் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 2028ல ஆகஸ்ட், அதாவது இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2026க்கான எக்ஸாம் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அதாவது ஆகஸ்ட் நடக்க போகுது. ஸோ அட் த சேம் டைம் உங்களோட கிளாஸ், அதாவது 2028 பேட்ச் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க போற எக்ஸாம் வந்து 2028ல ஆகஸ்ட் மந்த் நடக்கும். ஸோ இனிமே வந்து ஷெடியூல் பண்ணது இதுதான். ஸோ இந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி தான் பழையபடி, அதாவது 2019ல நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் டைமை மாத்தி ஷெடியூல் மாத்தி நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. சாதாரணமா எப்பயுமே ஆகஸ்ட் மாசம் தான் எக்ஸாம் நடக்கும், அதுக்கு முந்தைய வரைக்கும். பட் இப்போ அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் மாத்தி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி டைமை மாத்தி, ஸோ டிசம்பர்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம், அதாவது நெக்ஸ்ட் இயர் தள்ளி போட்டாங்க. பிப்ரவரி நடந்துச்சு, மார்ச் நடந்துச்சு. ஸோ அப்படியே தள்ளி 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 மறுபடி பழைய நிலைமைக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இனிமே உங்களுக்கான டைம் இருக்குது, சரியா 2 வருஷம். உங்களுடைய எக்ஸாமை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு 2 இயர்ஸ் சரிதானே, அதாவது 2 வருடம் இருக்கு. சரியா, இந்த 2 இயர்ஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் கதை. சரியா, உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐசிடியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு. நானுமே நிறைய கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ ஐசிடி ஏன் முக்கியம் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா அது நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தேன். ஸோ இங்க நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் படிப்போம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா நான் சொல்லியிருந்தேன். பட் ஒரு ஓவரால் ஐடியா தான் சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸா பேப்பர் எப்படி இருக்கும், அதே மாதிரி என்னென்ன யூனிட் இருக்கு, ஒவ்வொரு யூனிட்குள்ளேயும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம படிக்க போறோம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அட் த சேம் டைம் இந்த ஐசிடியை நீங்க படிச்சு முடிச்சு, அதாவது இந்த ஐசிடியை நீங்க படிச்சு நீங்க நல்ல ரிசல்ட் ஒன்று, ஏ ரிசல்ட்டோட தான் நம்மளோட மெயின் கோல். சரிதானே? ஸோ ஏ ரிசல்ட் ஒன்று எடுக்கும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருந்தாலும் சரி, உங்களோட ஃபியூச்சரை பேஸ் பண்ண விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீட்டெயிலா பார்ப்போம். சரிதானே? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் தான். ஸோ இனிமே நிறைய பேர் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜாயின் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? 7 o'clockனா 7 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். சரிதானே? அதுல எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. ஸோ ஏற்கனவே நான் ஒரு பேட்ச் ஒன்று இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 2028 பேட்ச் ஒன்று ஆல்ரெடி என்கிட்ட இருக்க பேட்ச் ஒன்று. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓல்டு பேட்ச், அதாவது பழைய பேட்ச் ஒன்று நான் செஞ்சு, பழைய பேட்ச்னு கிடையாது, அவங்களும் 2028 தான். பட் அவங்களோட 2 யூனிட் முடிஞ்சிருச்சு. 2 யூனிட் முடிஞ்சிருச்சு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்ல எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. யூனிட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 2 கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னொரு 2 கிளாஸஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கான யூனிட் எக்ஸாம் போகும். ஸோ இந்த கிளாஸ் எப்படி போக போகுது, சரியா? ஒவ்வொரு யூனிட்டுக்கும், சரியா, இப்ப மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐசிடில வந்து பாத்தீங்கன்னா 13 யூனிட்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். 13 யூனிட் இருக்குது. உங்களோட கிரேட் 12ல 8 யூனிட்டும், கிரேட் 12க்குள்ள 8 யூனிட்டும், கிரேட் 13க்குள்ள 5 யூனிட்டும், மொத்தமா சேர்த்து 13 யூனிட்ஸ் இருக்கும். சரியா, இதுதான் மொத்த யூனிட்ஸ் கவுண்ட். ஒவ்வொரு யூனிட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். பேசிக்ல அதை நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க கேள்வி, ஓ லெவல்ல ஐசிடி எடுக்காட்டி பிரச்சனை இல்லையா? பிரச்சனையே கிடையாது. ஓ லெவல்ல ஐசிடி எடுக்காத எத்தனையோ பேர் ஏ லெவலுக்கு வந்து ஏ ரிசல்ட் எடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால அதை பத்தியான ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 13 யூனிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரம் த ஸ்கிராச். சரிதானே? ஓ லெவல்ல இருக்கு தானே, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓ லெவல்ல நீங்க படிச்சிருந்தாலும் படிக்காட்டியுமே கூட இங்க நான் உங்களுக்கு ஸ்கிராச்ல இருந்து தான் படிச்சு கொடுப்பேன். ஸ்கிராச்ல இருந்தா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு யூனிட்டையும் ஸ்டார்டிங்ல இருந்து நான் படிச்சு கொடுப்பேன். சரிதானே? ஸோ அதுல இங்க நீங்க பார்க்க போறதுல முதலாவது யூனிட் வந்து, சரி ஓகே, அப்போ இதுதான் மொத்தமா இருக்க யூனிட். சரியா, உங்களுடைய எக்ஸாம் எப்படி இருக்கும்? சரிதானே? இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மொத்தமே உங்களுக்கு 13 யூனிட்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த 13 யூனிட்ஸ்ல நீங்க இங்க ஃபேஸ் பண்ண போற இந்த 5 யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பகுதி. சரி, அதனால தான் 5 யூனிட் மட்டும் கொடுத்துருக்கான். அப்படி நீங்க நினைச்சிடக்கூடாது கொஞ்சம் தான் இருக்கு போல அப்படின்ட்டு, கிடையாது. இங்க இருக்க 5 பாடமே ரொம்பவுமே பெருசு. இதுல இருக்கிறத விட, கிரேட் 12ல இருக்கிறத விட இதுல இருக்கிறது கொஞ்சம் பெரிய பாடங்கள், பெரிய யூனிட். ஸோ அதனால இங்க நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதனால தான் 5 யூனிட் மாதிரி இருக்குது. சரியா, ஓகே. இப்போ வரும் பேப்பர். அப்ப இதுதான் மொத்தமாவே இருக்கு யூனிட். சரியா, ஓகே. ஓகே, நான் ஒவ்வொரு யூனிட்டையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பேப்பருக்கு போறேன். சரியா, ஓகே. இப்ப பாத்துக்கீங்க,
முதலாவது நீங்க படிக்க போறது சரியா? ஃபர்ஸ்ட் நான் 8 யூனிட் இருக்குன்னு சொன்னேன். சோ அந்த 8 யூனிட் அதாவது கிரேட் 12 குள்ள இருக்க 8 யூனிட்ல முதலாவது நீங்க படிக்கிற பாடம் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதலாவது யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐசிடி. ஐசிடினா என்ன? இந்த ஐசிடிக்குள்ள இருக்க விஷயங்கள் என்ன? எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த துறைகள்ல ஐசிடி ஒர்க் ஆகுது? ஐசிடிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் படிக்கணும்? ஸோ கம்ப்ளீட்டா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐசிடிங்கிற யூனிட்குள்ள படிப்போம். பேசிக்கா இருக்க விஷயங்கள் சரியா? ஒரு ஐசிடினா என்ன? ஐசிடில இருக்க அந்த சிஸ்டம்னா என்ன? ஸோ கம்ப்யூட்டர் ஒன்றுக்கு தேவையான சிஸ்டம், ஏன் அதுக்கு சிஸ்டம்னு சொல்றோம்? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க படிப்போம். ரெண்டாவது விஷயம் என்ன படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது விஷயம் நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிடியோட சேர்த்து கம்ப்யூட்டர் பேசிக், அதாவது கணினியிட அறிமுகம். கணினியிட அறிமுகம். அது என்ன கணினியிட அறிமுகம் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா, கணனிங்கிறத நம்ம சிஸ்டம் சொல்லுவோம். இங்க சிஸ்டம்னா என்ன விஷயம்னு பார்ப்போம். ஸோ கணனி முறைமைன்னு என்னன்னு பார்ப்போம். ஸோ கணனியிட அறிமுகம், கணனிக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, ஏன் இந்த கணனி ஒரு முறைமைன்னு சொல்றோம். ஸோ கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஃப்ரம் த ஸ்கிராச், ஃப்ரம் சாரி இன்புட் டிவைஸ்னா என்ன, அவுட்புட் டிவைஸ்னா என்ன, ப்ராசஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ப்ராசஸஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ கம்ப்ளீட்டா நம்ம இதுக்குள்ள பார்ப்போம். ஸோ இதுக்குள்ள இருக்க விஷயம் இதுதான் சரி தானே. அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது ரெண்டையும் படிச்சு முடிச்ச பிறகு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன். அது என்ன டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்பர் சிஸ்டம்னு சொல்லலாம், சிம்பிளா சொல்லலாம். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாட்டி பிரச்சனையே கிடையாது. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு பேர் தான். யாரு? ஜீரோவும் ஒன்னும். அதை சொல்லுவோம் மெஷின் லாங்குவேஜ். இன்னைக்கு இருக்க நீங்க அட்வான்ஸான கம்ப்யூட்டர் நீங்க எடுத்து பார்த்தா கூட அதுக்குள்ள அந்த கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒன்னு ஜீரோவும், இன்னொன்னு ஒன். இதை ரெண்டே தவிர கம்ப்யூட்டருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆன் ஆஃப், ஆன் ஆஃப் இது ரெண்டே தவிர கம்ப்யூட்டருக்கு எதுவுமே தெரியாது. அப்படி அப்புறம் எப்படி நம்மளோட லாங்குவேஜ் அதுக்கு தெரியுது? அப்ப நம்ம பேசுற நம்ம இங்கிலீஷ்ல தான் டைப் பண்றோம், நம்ம தமிழ்லையும் டைப் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இது சரி ஒரு வேலை ஒண்ணு ஸ்பீக், ஏதாவது ஒரு நோட் அது சரி சொன்னோம்னா அதையும் அது விளங்கிக்குது. ஸோ கம்ப்ளீட்டா நம்ம சொல்றது எல்லாத்தையும் விளங்கிது. ஆனா கம்ப்யூட்டருக்கு இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. எப்படி? சோ அந்த மாதிரி விஷயங்கள் சரியா? அதாவது கம்ப்யூட்டருக்குள்ள நடக்கிற அந்த ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ஸ், ப்ரோக்ராமிங் கிடையாது. இந்த நம்ம அதாவது எப்படி அந்த மெஷின் லாங்குவேஜை வந்து புரிஞ்சுக்குது, நம்மளோட லாங்குவேஜ் அதை எப்படி புரிஞ்சுக்குது, அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்ப்போம். சரி, அதாவது நம்ம சிஸ்டத்துக்குள்ள பார்ப்போம். சோ அடுத்து வந்து பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸ். அது என்ன லாஜிக் கேட்ஸ்? ஓகே, லாஜிக் கேட்ஸ்ன்றது என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க, ஒரு முறைமை ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க, ஒரு லொக்கர் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க சரியா? சரியாப்பட்ட ஒரு லொக்கர் ஒன்று கிரியேட். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. ஃபேஸ்புக்ல டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஃபேஸ்புக்ல யூசர் நேமும் பாஸ்வேர்டும் டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதை டைப் பண்ணாலுமே கூட அடுத்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ல ஒரு ஓடிபி ஒன்று உங்க மொபைல் போனுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட், சரி, ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட், இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணி என்டர் பண்ணும்போது கூட நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் சம்டைம்ஸ் எனபிள் பண்ணிருப்பீங்க. சோ இந்த மாதிரி ரெண்டு விஷயமே நடந்தா தான் என்ன செய்யும், உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும். அதாவது உங்களோட ஃபேஸ்புக் பேஜ்க்குள்ளேயோ இல்லாட்டி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்க்குள்ளேயோ லாகின் பண்ணலாம். டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆட் பண்ணியிருந்தா மட்டும் நான் சும்மா சொல்லல, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன் சரி. அப்போ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஸோ ரெண்டுமே சரியா இருக்கும் பட்சத்துல தான் என்ன நடக்கும், உங்களோட சிஸ்டம் அதாவது உங்களோட ப்ரொஃபைலுக்கு நீங்க அக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷனும் இல்லாட்டி இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ரெண்டுமே ஒர்க் ஆகணும். அப்படி இல்லாட்டி இது சரி ஒன்று தான் ஒர்க் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, சர்க்கிட்ஸ் எல்லாம் சர்க்கிட்குள்ள எப்படி எல்லாம் போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறது கேட்குது இல்லையா? எனக்கு மெசேஜ் ஒன்று கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் பேசுறது வாய்ஸ் கிளியர் இல்லையா? ஓகே கிளியர், நான் ஓகே சரி. இப்போ ஓகே
ஸோ அப்படி எதுவும் வாய்ஸ் கிளியர் இல்லை அப்படின்னா எனக்கு குயிக்காக மெசேஜ் கொடுங்க. சரி, நான் உங்களோட மெசேஜஸையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி. ஸோ லாஜிக் கேட்ஸ்குள்ள இந்த சர்க்கிட் எப்படி கிரியேட் பண்றது, ஸோ எப்படியாப்பட்ட ஒரு சர்க்கிட்குள்ள இப்போ நான் சொன்னது வந்து விஷுவலைஸ்டா ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடா நான் சொன்னேன். நான் சொல்றது ஹார்ட்வேர் ரிலேட்டடா இந்த டிரான்சிஸ்டர் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதுக்குள்ள இருக்க கான்செப்டெல்லாம் என்ன நடக்குது, எப்படி இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம என்ன செய்வாங்க பாருங்க கம்ப்ளீட்டா இங்க எப்படி. சரியா, இது ஒரு ஐடியாக்காக நான் சொல்லுவேன். சரிதானே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஓகே அடுத்து வந்து நம்ம இதை சொல்லுவோம் டிஜிட்டல் சர்க்கிட்ஸ்னு சொல்லுவோம். பட் நம்ம தமிழ்ல உங்களுக்கு ஈஸியா விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் லாஜிக் கேட்ஸ்னு சொன்னேன். கேட்ஸ்ங்கிற ஒரு கன்செப்ட் சொன்னேன். பட் அதுக்கு வேற நேம் ஒன்று இருக்கு. எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதுறேன்ட்டு யோசிக்க வேணாம். நான் தமிழ்ல தான் டீச் பண்ணுவேன். ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸை கொஞ்சம் மெயினா மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதை நான் ஏற்கனவே நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன். அதாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரொம்பவுமே முக்கியம் அப்படின்ட்டு. அதாவது இப்போ நீங்க படிக்கும்போது ஏலவல் சிலபஸ்க்குள்ள தமிழ் இருந்தா போதும் தாராளம். பட் இங்கிலீஷ் மீடியம் அதாவது நீங்க வந்து இந்த ஏ லெவலை தாண்டி நீங்க படிக்க போகும்போது, சரி ஏ லெவலை தாண்டி நீங்க சரி ஒரு விஷயம் படிக்க போறீங்க அப்படின்னா அங்க நீங்க பாக்குற விஷயங்கள், அங்க நீங்க படிக்கிற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில எந்த பேட்ச்ல என்னோட படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது படிக்க நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க. ரீசன் என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியல. ஸோ அதனால நான் உங்களுக்கு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் டீச் பண்ணுவேன். ஸோ அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் டீச் பண்ணுவேன். அப்படி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி டீச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே. ஓகே அடுத்து என்ன அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா சரியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதாவது ஆஹ் சரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் நம்ம யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டு, நம்ம யூஸ் பண்ற விண்டோஸ், நம்ம யூஸ் பண்ற iOS, நம்ம யூஸ் பண்ற macOS, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம். லினக்ஸ் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தையும் நம்ம யூஸ் பண்றது, அதாவது அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது, எப்படி இந்த ஹார்ட்வேர் ரேம் ரொம் எல்லாத்தையும் அது ஹேண்டில் பண்ணுது, ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ள படிக்கும். அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்குள்ள நம்ம எல்லா விஷயமே படிப்போம். அதாவது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எப்படி இயங்குது, எப்படி அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, எப்படி அது ஒர்க் பண்ணுது சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது கம்ப்ளீட்டா படிப்போம் எங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு. இது அடுத்து நம்ம படிக்க போற விஷயம். அடுத்து நெட்வொர்க்கிங். அது என்ன நெட்வொர்க்கிங் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுல நம்ம எல்லாருமே நெட்வொர்க் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு வலையமைப்புன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே ஒரு வலையமைப்பை யூஸ் பண்ணியிருப்போம். எப்படி உங்க வீட்டுல வைஃபை இருந்திருக்கும். அப்படி இல்லாட்டி உங்க மொபைல் போன்ல நீங்க என்ன செய்வீங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வைஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இன்னொரு மொபைல் போனை கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் அதாவது ஒரு வலையமைப்புங்கிறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சாதனங்கள், சரியா, இப்ப 2 டிவைஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அதை கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆகுது. இப்ப நான் ஈஸியா சொல்லிட்டேன் நெட்வொர்க் ஒன்று இதுதான் நெட்வொர்க். ஆனா இதுக்குள்ள மிகப்பெரிய விஷயம் ஒன்று இருக்கு. என்னைக்கு சரி யோசிச்சிருக்கீங்களா, உங்களோட ஸ்கூல்ல இருந்தாலும் சரி இல்லாட்டி பெரிய பெரிய கம்பெனில இருந்தாலும் சரி எல்லா கம்ப்யூட்டருமே ஒன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நோட் பண்ணிருக்கீங்களா, ஒரு சுவிட்ச் ஒன்று இல்லாட்டி ஒரு ஹப் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு குட்டி ஹப் ஒன்று கொடுத்துட்டு இதுல சுவிட்சா வயர்லாம் கனெக்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு வயரையும் தூக்கிட்டு போயிட்டு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல இருக்க ஐடி லேப்ல கூட அப்படித்தான் இருக்கும். ஸோ அட்மின் அதாவது சார் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபைலை ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்க ஒரு ஃபைலை அவர் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்குள்ள செய்யலாம். ஸோ அந்த நெட்வொர்க்கை வந்து சாதாரணமா சும்மா வயரை கனெக்ட் பண்ணோட கனெக்ட் ஆகிடாது. சரி, சாதாரணமா ஒரு வயரை நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அது கனெக்ட் ஆகிடாது. அதுக்குள்ள நிறைய வேலைகள் செய்ய இருக்கு. அதுக்கு ஐபி அசைன் பண்ணணும். அதே மாதிரி ஒரு நெட்வொர்க்குள்ள ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குறிப்பிட்ட வைஃபை ஒரு நெட்வொர்க்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவான கம்ப்யூட்டரை தான் நம்மளால என்ன செய்ய முடியும் மட்டும் பாத்தீங்கன்னா நம்மளால யூஸ் பண்ண முடியும். சோ அதே மாதிரி அதுக்குள்ள ஒரு 2 நெட்வொர்க் நான் வந்து தனியா ஒரு 2 நெட்வொர்க் நான் கிரியேட் பண்ண போறேன். சரி, ஸ்கூலுக்கு நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு நான் என்ன செய்யணும் மட்டும் பாத்தீங்கன்னா தனியா ஒரு ரூமும் ஐடி லேபுக்குன்னு சொல்லி ஒரு தனியா ஒரு ரூமும் நான் செய்யறேன். சரி சரியா,
அப்போ ஐடி லேப்புக்குன்னு சொல்லி நான் தனியா ஒரு ரூம் ஒன்று செய்யறேன். ஸோ இந்த மாதிரி 2 விஷயத்த நான் கிரியேட் பண்ணும்போது இங்க கொஞ்சம் அந்த ஐபி அட்ரஸ்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. அது வந்து நம்ம இந்த படங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஒருத்தரோட லொகேஷனை கண்டுபிடிப்பாங்க. இந்த இரும்பு திரை படத்துல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லொகேஷன் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இவர் இங்க இருக்காருன்னு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இன்னொரு இடத்துக்கு போவாரு. அதே கான்செப்ட் தான். இங்க அந்த ஐபி எப்படி ஒர்க் ஆகுது, அங்க ஐபியை மாத்துறதுனால தான் அந்த லொகேஷன் மாறுது. சரியா? அப்ப ஐபினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த இடத்துல எப்படி ஐபியை நம்ம சரியா பிரிச்சு கொடுக்குறது ஒவ்வொரு டிவைஸ்க்கும். இப்ப நம்ம வந்து ஸ்ரீலங்கால இருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்ரீலங்காக்குள்ள ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட், அதாவது ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, இல்லை நேஷனல் நேஷனல் ஐடென்டி கார்டு எல்லாத்துக்குமே என்ன செய்வாங்க பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐடி ஒன்று கொடுப்பாங்க. ரீசன் என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் தனித்துவமா ஐடென்டிஃபை பண்றதுக்கு, இவர் தான் ஆள் அப்படின்ட்டு பிடிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரிதான் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஐபி அட்ரஸ் எல்லா கம்ப்யூட்டருக்கும் சரியா கொடுக்கணும். இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, அப்படி இல்லாட்டி ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்குள்ள எப்படி நம்ம வந்து சரியா பிரிச்சு கொடுப்போம். ஸோ இது வந்து நெட்வொர்க் ரிலேட்டட், ஒரு வலையமைப்பு ரிலேட்டடான எல்லா பேசிக் கன்செப்டையும் இங்க படிப்பீங்க. இது இங்க நான் இப்ப சொன்ன ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க ஏஎல் முடிச்சுட்டு கேம்பஸ் இல்லாட்டி யூனிவர்சிட்டி போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு இதை தான் படிப்பீங்க. இதுல இருக்க விஷயத்தையே படிச்சுட்டு இதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிப்பீங்க. தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்ல தான் நீங்க இன்னுமே அட்வான்ஸா படிப்பீங்க. ஸோ இங்க நீங்க படிச்சுட்டு போறதுல இவ்வளவு யூஸ் இருக்கு. சரிதானே? இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ சரியா இதை நம்ம படிக்கல, சரியா இதை நம்ம பார்த்துட்டு போகல அப்படின்னா அங்க போயிட்டு கஷ்டப்படும். விளங்க தானே கான்செப்ட்? ஓகே, அடுத்து என்ன பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வலையமைப்பு ரிலேட்டடா. சரிதானே? வலையமைப்பு அப்படிங்கிற பாடத்துக்குள்ள உள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போறது சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். சரி, 7வது சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் அப்படின்னா என்ன பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அது என்ன சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன், பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லை. சின்ன கான்செப்ட் ஒன்று தான் சொல்றேன், கவனமா பார்த்துக்கோங்க. ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்று. ஸோ அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை நான் ரன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினாவே இந்த சாஃப்ட்வேர் கம்பெனில நான் சாஃப்ட்வேர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பேன். இப்போ இந்த கடைகளுக்கெல்லாம் POS சிஸ்டம் பார்த்துருப்பீங்க தானே, அந்த பில் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்றது. வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க தானே, ஆன்லைன்லேயே பேமெண்ட் பே பண்ணி பை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ் டெவலப் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில நான் செய்து கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய கிளைண்ட்டுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். சரி தானே? அப்படி ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். சரி, எடுத்தோட வந்து டக்குன்னு இப்படி டெவலப் பண்ணிட முடியாது. அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பில்டிங் ஒன்று கட்ட போறோம். சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒரு பில்டிங் ஒன்று கட்ட போறோம். இன்ஜினியர் வந்தோட டக்குன்னு சுவரெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாரு? கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த இடத்த வந்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல என்ன மாதிரியான பில்டிங் கட்டலாம், எத்தனை தட்டு கட்டலாம், ஸோ அதுக்கான ரிக்வயர்மெண்ட் என்ன மாதிரி, அந்த அவங்களோட கிளைண்ட், அதாவது வீடு யாருக்கு கட்ட போறோமோ அவங்களுக்கு என்ன மாதிரியான வீடு அமைப்பை நம்ம வந்து கட்ட போறோம். ஸோ எத்தனை ரூம் வருது, எத்தனை ஹால் வேணும், எல்லாத்தையும் கேட்டு ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் கெதர் பண்ணி அவரோட தேவைப்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்து ஸோ கம்ப்ளீட்டா நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி ஓகேன்ட்டு ஒரு பிளான் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுப்போம். அந்த பிளான் அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது வீடு யாருக்கு கட்டி கொடுக்க போறோமோ அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அடுத்து என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு பில்டிங் கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்ட் பண்ணி ஸோ கம்ப்ளீட் பிளான் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து அந்த இடத்த சரியா மட்டமாக்கி அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் போட்டு பில்டிங் சுவர் எழுப்பி கடைசியா இன்டீரியர் ஒர்க் பார்த்து கம்ப்ளீட்டா முடிக்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதே மாதிரி தான் இந்த சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன்ங்கிறது. ஒரு சிஸ்டமை நம்ம கிரியேட் பண்ண போறோம். சிஸ்டம்னா என்னது? ஒரு சாஃப்ட்வேர்னு நீங்க எடுத்துங்க. சரியா? இப்போ ஒரு POS சிஸ்டம் ஒன்று நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. சரியா? இப்போ உங்களோட ஊர்ல இருக்க ஒரு கடை ஒன்று இருக்கு. ஸோ அவங்களுக்கான ஒரு பில் பண்றதுக்கான ஒரு கம்ப்யூட்டரோட சேர்த்து ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ண போறீங்க. அப்ப அதுக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது சரியா தெரிஞ்சிருந்தா தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். இது சரியா தெரிஞ்சிருந்தா தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு மெயினான ஒரு டாபிக் தான் இது. இப்ப நானுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்குமே ஒரு மெயினான டாபிக் தான் இருக்கு. ஸோ இதுக்குள்ள நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? அந்த ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு நேம் சொல்லுவோம். சரியா? நீர்வீழ்ச்சி மாதிரின்னு சொல்லுவோம், புரோட்டோடைப்பிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம டீப்பா படிப்போம். நான் சும்மா ஒரு ஓவரால் ஐடியாவை சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இங்க படிப்போம். இங்க படிக்கிறதுல முக்கியத்துவத்தை நீங்க விளங்கிக்கணும். நிறைய பேர் வந்து
இது சரி. இந்த இந்த விஷயத்த எக்ஸாமுக்கு மட்டுமே படிக்கிறாங்க. நம்மளோட மெயின் கோல் ஏ எடுக்கிறது தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எதுக்கு படிக்கிறோம்னு தெரிஞ்சு படிக்கணும். கன்செப்ட் அளவுதா. நிறைய பேர் வந்து சும்மா படிச்சுட்டு போறது இது இருக்கு அப்படின்னு சும்மா அப்படி கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரோட ஒர்க் வந்து என்ன செஞ்சு அப்படி கொஞ்சம் பறி போயிருச்சு. ஒர்க்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அதுல அட்வான்ஸான விஷயம் நாளைக்கு மாறிடும். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். யாரு லே ஆஃப்ங்கிறது அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சரியா? அப்ப வேலையை விட்டு யாரு நீக்குனாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அந்த அடாப்ட் ஆக தெரியாதவங்க. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. இந்த விஷயம் சரியா நிறைய பேத்துக்கு தெரியாது. சோ அப்படி நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாமே நினைச்சுக்கிறது ஏஐ வந்தோட வேலை பேசிட்டு. அப்படி கிடையாது. அது சரியா அந்த ஏஐ சரியா யூஸ் பண்ணிக்க தெரியாதவங்கள ரிமூவ் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். அவங்கள வச்சு எந்த வேலையும் இல்லையே. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்செப்ட்க்கு அந்த விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிரும். அதே மாதிரி தான் இங்கேயும். சோ நம்ம ஒரு விஷயம் இந்த ஏ லெவல் ஐசிடிங்கிறது இங்க நீங்க படிச்சு முடிச்சோட அவ்வளவுதாங்கிற மாதிரி கிடையாது. இன்னைக்கு நீங்க படிச்சது இப்ப நான் ஸ்டார்டிங்லேயே படிக்கும்போது நான் இந்த விஷயங்கள் படிக்கும்போது அன்னைக்கு இருந்தது கூகுள் மட்டும்தான். இன்னைக்கு கையில ஏஐ இருக்கு. சோ நாளைக்கு எது வேணாலும் வரலாம். சோ அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஐசிடி. இது நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க எல்லாம் என்ன செய்யறது, இதுல இருந்து இந்த இதுக்குள்ள இருக்க நோட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருக்கு. அப்படி கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய விஷயங்கள் நம்ம வெளியில தேடணும். சிலபஸ்க்குள்ள இருக்க விஷயத்த நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். இருந்தாலும் எக்ஸ்ட்ராவா சில நாலேஜ் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நினைச்சு அது ஒரு கெத்து மாதிரி. சரிதானே? அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய கடல். இதுக்குள்ள ஒவ்வொரு விஷயமும் இப்ப நீங்க இப்ப இது நான் சொன்ன ஒவ்வொரு டாபிக்கும் இன்னும் நான் முடிக்கல அரவாசியில தான் நின்றுகிட்டு இருக்கேன். இப்ப ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு துறையை சேர்ந்தது. சும்மா சின்ன சின்ன இடம் அப்படி கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய துறைகள். நெட்வொர்க்கிங்குள்ள நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகலாம். சிஸ்டம்குள்ள சிஸ்டம், அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரிலேட்டடா போகும். ஓஎஸ்க்குள்ள ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடா போகும். ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள வர வேண்டிய விஷயங்கள். மெஷின் லேர்னிங், அல்கோரிதம், அது இதுன்ட்டு அவ்வளவு விஷயம் இருக்கு உள்ளுக்கு. இதுக்குள்ள இருந்து இப்ப இதுல நீங்க டிசைட் பண்ணி ஒரு பார்ட்ல இருந்து தான் உங்களோட கெரியரையே கொண்டு போவீங்க. அப்படியாப்பட்ட ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தான் இந்த ஐசிடிக்குள்ள நீங்க படிக்கிற விஷயம். இவ்வளவுத்துக்கும் நான் 7வது வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 6 இருக்குது. இன்னும் 6 டாபிக் இருக்கு. இதை விட பயங்கரமான 6 டாபிக் இருக்கு இன்னும். அதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் 2026ல இப்ப என்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 75 பேர்கிட்ட படிக்கிறாங்க. சரியா? ஸோ அத்தனை பேர்கிட்டையும் நான் கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஏ லெவல் ஐசிடி வந்து இப்பதான் எனக்கு விளங்குதுன்னே சொல்றாங்க நிறைய பேர். அப்ப அவங்ககிட்ட இருக்க பிரச்சனை என்ன அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க படிச்ச இடத்துல எதுவும் பிரச்சனையா? இல்லாட்டி சொல்லிக் கொடுத்த இடத்துல பிரச்சனையா? படிக்கிற இடத்துல எக்ஸாமுக்கு மட்டுமே கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்களா? அது எனக்கு தெரியல. பட் அவங்க சொல்ற விஷயம், எனக்கு ஏ லெவல் ஐசிடி பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஐடில எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. நான் ஏ லெவல் படிக்கும்போது, நான் இந்த 2020 இல்ல 2019, சரியா? நான் ஏ லெவல் படிக்கும்போது, அதாவது இந்த இந்த டாபிக் எல்லாம் படிக்கும்போது, நான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணேன். நான் ஒரு வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணேன். அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஐடிக்குள்ள. அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இல்ல. ரீசன் என்னன்னு கேட்டா, இத சரியா புரிஞ்சுக்கிறாங்கல்ல. இதுக்குள்ள இருக்க விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிறாங்கல்ல. ஏன் ஐசிடி கஷ்டம், ஐசிடி கஷ்டம், ஐசிடி கஷ்டம்னு வச்சுட்டாங்க. ஐசிடி கஷ்டம் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ். அது ஒரு ஆர்ட். அழகா படிச்சா நல்ல ரிசல்ட் எடுக்கும். சோ அத சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். சோ அதனால தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் படிக்கிறோம்ன்ட்டு விளங்கி படிக்கணும். சும்மா படிச்சுட்டு போறது விஷயம் கிடையாது. ஏன் படிக்கணும்? இப்ப நெட்வொர்க்கிங்னா அது ஏன் இருக்கு? அதுக்குள்ள சப்நெட் மாஸ்க்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா அது ஏன்? அது எதுக்கு இருக்கு? விளங்கிக்கணும். எந்த ஒரு கான்செப்ட் இத மட்டும் நான் சொல்லல. நீங்க எது புதுசா படிக்கிறீங்கனாலுமே, ஒரு விஷயம் நீங்க படிக்க போறீங்கன்னா, அது ஏன் படிக்கணும்னு தெரிஞ்சு படிங்க. சும்மா எக்ஸாம்க்காக படிக்கணும். A1 எடுக்க. அது கிடையாது படிப்பு. எஜுகேஷன்ங்கிறது அது கிடையாது. நீங்க அத எப்படி உங்களுக்கு உங்களோட நாலேட்ஜ கெயின் பண்ணி, உங்களோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ணி, நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த அடுத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரீங்கங்கிறது தான் அந்த எஜுகேஷன்ல பவர். நீங்க இத படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம செஞ்சுட்டு மார்க்ஸ் எடுத்துட்டு வரது மட்டும் கிடையாது. அத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி மார்க்ஸ மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியாது. கன்செப்ட் ஒரு விஷயம் படிக்கிறோம்னா, அது ஏன் படிக்கிறோம்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான பேக் எண்ட் என்ன? அது ஏன் படிக்கணும்? அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது? இதுல ஃபியூச்சர்ல நம்ம இத எதுக்கு யூஸ் பண்ணலாம்? அதுதான் இன்டெலிஜென்ட். அதத்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அத விட்டுட்டு,
இங்க படிக்கிறோமா சரி எக்ஸாம் எழுதுறோமா வர்றோமா அப்படி செஞ்சோம்னா எக்ஸாம்லயுமே மார்க்ஸ் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஓ லெவல்ல படிச்ச மாதிரி ஏ லெவல் இருக்காது. ஏ லெவல் எக்ஸாம் பேப்பருக்கும் ஓ லெவல் எக்ஸாம் பேப்பருக்கும் ரொம்ப பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. ஓ லெவல் எக்ஸாம் பேப்பர்ல டிரெக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன? ஓஎஸ் என்றால் என்ன? தரவுத்தளம் என்றால் என்ன? இப்படியாப்பட்ட கேள்வி இருக்கும். ஆனா இங்க அப்படி ஒரு கேள்வி கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து அந்த சிச்சுவேஷனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதாவது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அந்த சந்தர்ப்பத்தை நீங்க விளங்கி அதுல இருந்து ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். டிரெக்ட் கொஸ்டின் வரவே வராது அளவுக்கு. நல்லா ஞாபகம். சரியா? அதுக்கு தான் நான் சொல்றேன். அதை நான் உங்களுக்கு படிச்சு கொடுப்பேன். எப்படி அதை படிக்கிறது, என்னென்ன விஷயங்கள் சொல்லி டீட்டெயில்டா நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதை பத்தினா ஒண்ணுமே ஒரு பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டா பேஸ் தரவுத்தளம்னு சொல்லுவோம் தமிழ்ல. அது என்ன தரவுத்தளம்? இப்போ என்னைக்கு சரி யோசிச்சிருக்கீங்களா? நீங்க Facebookல லாகின் ஆகுறீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு வேற ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பீங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அந்த ஃபோன் அதே அக்கௌண்ட்ல லாகின் பண்ணும்போது அதே போஸ்ட் அப்படியே இருக்கும். இருக்கும் தானே? அதே போஸ்ட் அப்படியே இருக்கும். அது அழிஞ்சிருக்குமா? நீங்க அழிச்சிருந்தீங்கன்னா அழிஞ்சிருக்கும். அழிக்காத சந்தர்ப்பத்துல அது அப்படியே இருக்கும். என்னைக்கு சரி யோசிச்சிருக்கீங்களா? அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இங்க எப்பயோ சேவ் பண்ணது 2 வருஷத்துக்கு முன்னுக்கு அது எப்படி இன்னும் இருக்கும்? அங்கதான் டேட்டா பேஸ் கான்செப்ட் வரும். இது ஒரு தரவுத்தளம் ஸ்டூடண்ட்ஸ். இப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல இருக்கீங்க. சரி, ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்க. ஸ்கூல்ல படிக்கும்போது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கபோர்டு ஒன்றுல உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஃபைல் ஒன்று எடுத்து அந்த ஃபைலுக்குள்ள போட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கவனமா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படித்தானே? அதே விஷயம் தான் இந்த டேட்டாபேஸ். இங்க கைமுறையில, அதாவது உங்களோட அந்த இந்த மாதிரி ஹார்ட்வேர் ரிலேட்டடா வச்சிருக்க மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கம்ப்யூட்டர்ல அங்க நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள உங்களோட ஒவ்வொரு டீடைல்ஸையும் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களோட நேம், உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்க அப்லோட் பண்ற போட்டோஸ் எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சும்மா ஒரு டேபிள போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். அந்த ப்ராப்பரான டேட்டா பேஸை எப்படி கிரியேட் பண்றது? அந்த டேட்டா பேஸ்க்குள்ள இருக்க கன்செப்ட் என்னது? பிரைமரி கீனா என்னது? ஃபாரின் கீனா என்னது? அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கீ அந்த இதுன்னு அவ்வளவு விஷயம். ஒரு டேட்டா பேஸை கம்ப்ளீட்டா நீங்க என்ன செய்யலாம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த டேட்டா பேஸ்ங்கிற கான்செப்ட் இன்னைக்கு இருக்க டேட்டா அனலிசிஸ் வரைக்கும் இருக்குது. டேட்டா அனலிசிஸ்ங்கிறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏஐ தெரியும் தானே உங்களுக்கு? அந்த மாதிரியான ஏஐ யாருக்கு மெயினா எங்க இருந்து வந்தாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த டேட்டாஸை அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணி அதுகள்ல இருந்து வந்த ஆல்ரெடி இருக்க டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணி கிரியேட் பண்ணதுதான் இந்த ஏஐ எல்லாம். ஸோ அது எப்படி அதை ஒர்க் பண்ணுது அதுகளுக்கு இந்த டேட்டா பேஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் தேவை, டேட்டாஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் தேவை. ஸோ அதை நம்ம இங்க ப்ராப்பரா கொடுத்தா தான் அங்க ஏஐ ஒழுங்கா வேலை செய்வாரு. ஸோ அதுக்கு பேஸ்மெண்ட்டும் இவர் தான். இங்க நீங்க படிக்கிற விஷயங்கள் தான் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. அதுக்கு பேசிக்கானவங்களும் இவர் தான். கன்செப்ட் விளங்குதா? அப்போ இந்த டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்றது, டேபிள்ஸ்னா என்ன, ரோஸ்னா என்ன, கொலம்ஸ்னா என்ன அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நீங்க படிப்பீங்க. டீட்டெயிலா படிப்பீங்க. கன்செப்ட் விளங்குதா? ஓகே. அடுத்தது இப்ப 8 யூனிட் முடிஞ்சு தானே? அதாவது கிரேட் 13 சாரி 12க்குள்ள இருக்க 8 யூனிட் முடிஞ்சு. இப்ப 13க்கு வரும். முதலாவது யூனிட். முதலாவதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி 9வது யூனிட்னு நீங்க சொல்லலாம். சரியா? நான் அந்த கிரேட் 13 பக்கம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நான் அப்படி சொல்றேன். சரி. இங்க நீங்க படிக்கிறது என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங். சரி, ப்ரோக்ராமிங்ல வெப் டெவலப்மெண்ட். அது என்ன வெப் டெவலப்மெண்ட்? சரி, ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் பார்ப்போம். அந்த ஆர்டர் நம்ம மாத்தி படிக்கலாம். நான் இந்த ஆர்டர்ல தான் கொண்டு போவேன். ஸோ அதனால சொல்றேன். வெப் டெவலப்மெண்ட் அது என்ன? வெப் டெவலப்மெண்ட் நம்ம யூஸ் பண்ற வெப்சைட், நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக் வெப்சைட், நீங்க யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம் வெப்சைட், நீங்க யூஸ் பண்ற யூடியூப் வெப்சைட், நீங்க யூஸ் பண்ற கூகுள்ட வெப்சைட். ஸோ இது எல்லாமே வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்லாம் எப்படி டெவலப் பண்றாங்க? அதுக்கு எப்படி அந்த டிசைன் கொடுக்குறாங்க? எப்படி அந்த கலர்ஸ் எல்லாம் சரியா ஆட் பண்றாங்க? எப்படி அதுக்குள்ள பட்டனை கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போகுது? எப்படி அந்த பட்டனை கிளிக் பண்ணா டவுன்லோட் ஆகுது ஒரு ஃபைல்? எப்படி ஒரு பட்டனை கிளிக் பண்ணா நம்ம ஒரு ஃபைலை அப்லோட் பண்றோம்? ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா விஷயமே இங்க படிக்கணும். இதுக்குள்ள படிக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். இந்த பாடத்தை படிச்சுட்டு தான் நான் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் அப்ளிகேஷனும் டெவலப் பண்ணேன் 2019ல நான் ஏ லெவல் படிக்கணும். பட் இன்னைக்கு இருக்க நான் ஸ்டூடெண்ட்ஸ் 2026 பேட்ச் கிட்ட நான் கேட்டேன்னா
அவங்க அதெல்லாம் செய்யல சார் அப்படின்னு தான் சொல்றாங்க. ரீசன் என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு பார்த்தா படிக்கிற இடத்துல பிரச்சனை. சும்மா வாருது இது ஓகே, இதுக்கு இதுதான் நோட்ஸ், இதுதான் அப்படி படிச்சீங்கன்னா ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்க அந்த விஷயத்த படிச்சீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க என்னதான் படிச்சாலும் அது உங்க தலைக்கு ஏறவே ஏறாது. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இப்போ நீங்க இன்னைக்கு வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட்னா அந்த வெப் டெவலப் ஐடி எடுக்கிறீங்கன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு. அப்பதான் நீங்க அதுல அடுத்த கட்டம் என்னன்னு யோசிப்பீங்க. அப்படி நான் யோசிச்சனால தான் நான் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன். கன்செப்ட் ஆனது. அப்படி நான் அன்னைக்கு யோசிக்கல. இது என்னடா பாடம் இது? இது சும்மா இத படிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு நான் அன்னைக்கு யோசிச்சிருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருப்பானான்னு டவுட் தான். எனக்கு இன்னைக்கு நான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் செய்யறதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கம்பெனி ரன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி லெக்சரிங் இதா எனக்கு டீச் பண்றது எல்லாத்துக்குமே அடிப்படை இவர் தான். இந்த ஐசிடி தான் நீங்க கொண்டு வந்துச்சு. அதுதான் உண்மை. இந்த ஐசிடி தான் நீங்க கொண்டு வந்துச்சு. நீங்களும் உங்களோட லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் அச்சீவ் பண்ணோம்னா ஐசிடி மட்டுமே நான் சொல்லல. ஐசிடி மட்டும் படிச்சா மட்டும் தான் நல்லா அப்படி நான் சொல்லல. நீங்க எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கோ ஹார்ட்வேர் ரிலேட்டடா சரி, ஆட்டோமொபைல் ரிலேட்டடா சரி, அதை நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. இப்ப இருக்க நிறைய பிரச்சனை என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்கூல்ல வந்து எடுக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. ஆனா இந்த பாடத்தை எடுக்கல. பட் அவங்களுக்கு இந்த பாடம் தான் பிடிச்சிருக்கும். எக்ஸாம் ரிசல்ட் போயிரும். ரிசல்ட்ஸ் போயிருச்சுன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அப்படின்ட்டு எடுத்து சும்மா சும்மா இன்ட்ரெஸ்டே இல்லாத பாடத்தெல்லாம் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? இது உங்களோட லைஃப். நீங்க தான் முடிவு பண்ணணும். என்ன செய்ய போறீங்கன்ட்டு. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஏ லெவல்ல எடுக்க போற இந்த சப்ஜெக்ட் தான் நாளைக்கு உங்களோட லைஃபை தீர்மானிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து நாளைக்கு என்ன செய்ய போறீங்க அதை வச்சுருக்கீங்க. அதுக்கு நீங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஐசிடி, நான் ஐசிடி மட்டுமே எடுங்கன்னு சொல்லல. ஐசிடில இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஏன் அதை விட்டுறீங்க? ஸ்கூல்ல சொல்றாங்க கஷ்டம். ஸ்கூல்ல படிச்சு தான் கொடுக்குறாங்க. படிக்க போறது நீங்க தான். லைஃப் உங்களோட. ஏன் ஸ்கூல்ல மட்டுமா படிக்க முடியும்? எத்தனையோ கிளாஸஸ் இருக்கு. எங்கெங்க நான் என்கிட்ட மட்டும் தான் படிக்கணும்னு நான் கூட சொன்னது கிடையாது இது வரைக்கும். எங்க வேணாலும் படிக்கலாம். இஷ்யூவே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க படிக்கலாம். ஸோ அப்படி அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏஐல இருந்து இன்னைக்கு ஏஐல இருந்து கூகுள்ல இருந்து எல்லாமே உங்க கையில இருக்கு. யூடியூப்ல இருந்து எல்லாமே உங்க கையில இருக்கு. இவ்வளவு விஷயத்த வச்சுக்கிட்டு இப்ப இப்படி ஒரு காரணம் சொன்னா நான் என்ன சொல்றது? நிறைய பேர் எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிளாஸ் வந்தாங்க. இதுக்கு முதல்ல இன்னொரு டெஸ்ட் செய்யணும்னு சொன்னேன். அதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடைசி டைம்ல எங்கிட்ட சொல்லிட்டு போனது, இப்போ ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எங்கிட்ட சொல்லிட்டு போன விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல செய்ய வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு நான் என்ன சொல்றது? உங்களுக்கு பிடிச்ச பாடம் இதுதான். அப்ப நீங்க தான் அதை யோசிக்கணும். முடிவு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க சின்னவங்க கிடையாது. நீங்க சரியா? சின்ன ஆட்கள் கிடையாது. முடிவுகள் எடுக்க பழகிக்கணும். சரிதானே? உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுல நீங்க உறுதியா இருக்க தெரியணும். நீங்களே அதுல உறுதி இல்லாட்டி அப்புறம் என்னத்தை சேர்ந்தது? சரியா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? அப்ப இந்த வெப் டெவலப்மெண்ட்ங்கிற கான்செப்ட் குள்ள வெப்சைட் ஒண்ணு எப்படி டெவலப் பண்றது? அதுல இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய காமர்ஸ் வெப்சைட்ஸ். சாதாரணமா நான் ஒரு வெப்சைட் சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? இது காசுக்காக நான் சொல்லல இந்த விஷயத்த. பட் இதுக்குள்ள எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரணமா நான் இன்னைக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணேன் அப்படின்னா, ஒரு காமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணேன் அப்படின்னா 80,000 வரைக்கும் என்ன இருக்கும். மேக்ஸிமம் போனேன் அப்படின்னா ஒரு 1 லேக் 1.5 லேக் அப்படி போகலாம். அது வெப்சைட்ஸை பொறுத்து. ஒரு வெப்சைட்டுக்கு இதுதான் fees. ஒரு வெப்சைட் நான் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் போகும்னு சொல்லுங்க. சும்மா ஒரு எவ்வளவு நாள் போகும்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு கிழமை போகும். ஒரு கிழமைக்கு பைசா கட்டணும். அந்த அளவுக்கு இதுல நான் இது காசுக்காக நான் சொல்லல. பட் இதுக்குள்ளயும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிதானே? சோ அப்ப இந்தந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியல. இது நான் இதுக்குள்ள ஒரு சொன்ன இந்த வெப் டெவலப்ங்கிற ஒரு கடலுக்குள்ள இருக்க ஒரு துளிய பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப. சரிதானே? அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் படிக்கிறதுக்கு இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற விஷயங்கள் நிறையவே இருக்குது. சோ இது எல்லாமே அதுக்குள்ளதான் வரும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங். ஓகே. நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப், நீங்க யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டு, நீங்க யூஸ் பண்ற iOS, நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக் ஆப், நீங்க யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம் ஆப், நீங்க யூஸ் பண்ற கேம்ஸ், இது எல்லாத்துக்குமே யாரு? இந்த ப்ரோக்ராமிங் தான் அடித்தளம். நீங்க யூஸ் பண்ற ஏஐ, அதுக்கு கூட இவர் தான் அடிப்படை. சரியா? ஒரு ப்ரோக்ராமிங்னா என்ன? ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ராமர்னா யாரு?
கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர், நான் ஒரு ப்ரோக்ராமர், நான் ஒரு ப்ரோக்ராமர், நான் ஒரு ப்ரோக்ராமர்னு சொல்லுவாங்க. இவளுக்குமே நானுமே ஒரு ப்ரோக்ராமர் தான், நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ அப்போ ப்ரோக்ராமர்னா யாரு? ப்ரோக்ராமர்ங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் முன்னுக்கு உட்காந்துக்கிட்டு கோட் பண்றவங்க கிடையாது. ஒரு ப்ராப்ளம்க்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும். யோசிச்சு பாருங்க, பிக்மி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிக்மிங்கிறது எப்படி இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றீங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாம் நான் நிறைய பேர் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிக்மிங்கிற ஒரு ஆப் வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம்ல இருந்து தான் அது வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம்? அதாவது இப்போ ஒரு புதுசா நான் ஒரு இடத்துக்கு போறேன், அங்க போனேன், என்னால 3 வீல் பிடிச்சிக்க த்ரீ வீலர், நான் ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அதுக்கான வெஹிக்கல் எனக்கு பிடிச்சிக்க முடியல அப்படின்னா, ஹையர் பண்ணிக்க முடியல அப்படின்னா, அதுக்காக கொண்டு வந்தது தான் அந்த பிக்மிங்கிற. ஸோ அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ப்ரோக்ராமிங்கிற கான்செப்ட்குள்ள நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டெவலப் பண்ணுவோம். சரிதானே? ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சரியா? அப்போ இந்த ப்ரோக்ராமிங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லாஜிக்கல் திங்கிங், ஒரு புரோகிராமர் எப்படி திங்க் பண்ணுவாரு? ஒரு புரோகிராமர் எப்படி நடந்துக்குவாரு? ஒரு புரோகிராமர் ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவார்? அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம எப்படி யோசிக்கலாம்? அப்படிங்கிற கான்செப்ட் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கணும். ஃபண்டமெண்டல்னா பேசிக்ஸ் படிப்பீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸி தான் உங்களுக்கு. சரி, நான் அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒவ்வொரு வேர்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு விளங்குற மாதிரி டேர்ம்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக் கான்செப்ட் நம்ம இது மட்டுமா இங்க படிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதோட சேர்த்து பைத்தன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யார் இந்த பைத்தன்? இன்னைக்கு யூஸ் பண்ற நீங்க ஏஐ கூட எதுல டெவலப் பண்ணது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த பைத்தான்ல டெவலப் பண்ணது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்குள்ள படிப்போம். கொஞ்சம் ஆ. சரியா? அப்போ இந்த பைத்தன் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கு ஏஐ. ஏஐ தெரியுதுன்னா உங்களுக்கு, நம்ம யூஸ் பண்ற ChatGPT, நம்ம யூஸ் பண்ற ஜெமினை, நம்ம யூஸ் பண்ற க்ளோட், நம்ம யூஸ் பண்ற கோபைலட், நம்ம யூஸ் பண்ற மெட்டா ஏஐ. ஸோ இது எல்லாமே யாருக்குள்ள வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்குள்ள இருந்தா யாரை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஸ்டார்டிங்க்கு இந்த பைத்தனும் ஒரு ஆள். சரி. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ் தான் நீங்க இந்த ஏஐசிடில படிக்கிறீங்க. ஏ லெவல் ஐசிடிக்குள்ள நீங்க படிக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தர் தான் இந்த ஏஎல் ஐசிடிக்குள்ள படிக்கிறீங்க நீங்க. ஸோ இப்போ அதோட கண்டென்ட், அதோட வெயிட்டேஜை பார்த்துக்கணும். எவ்வளவு பெருமதியான ஒரு விஷயத்த நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஆனா நிறைய பேர் இதை எடுக்க விட மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்க? ஏன்னு கேட்டா கஷ்டம். கஷ்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம படிக்காதனால கிடையாது. சரி, அதாவது கஷ்டம்னு நம்ம சொல்றதுக்கு ரீசன் என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எங்க படிக்கிறோம், அதை எப்படி படிக்கிறோம், இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. எல்லா கிளாஸ் யாருக்கு இப்ப நான் 2026க்கு நான் செய்யற ஒரு கிளாஸ், அவங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மந்த்ஸ் தான் இருக்கும். 4 மந்த், அவன் 4 மந்த் கிட்ட தான் இருக்கும் அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. ஏன்னா அது ஃபைனல் டைம்னால நான் அந்த பேப்பர் கிளாஸ்க்கு அவங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்ககிட்ட கேட்டதுல அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், எனக்கு கஷ்டம். இருக்கலே லேசான கேள்வி இந்த பைத்தன்குள்ள தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மொத்த பேப்பரை வேணாலும் எடுத்து பாருங்க, நான் இருக்கலே ஈஸியான கேள்வி இதுதான் சொல்லுவேன். ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இது கஷ்டம் கிடையாது. இதை விளங்கிக்கல, சரியா படிக்கல, சரியா ஒரு இடத்துல படிக்கல. அதுதான் பிரச்சனை எனக்கு. இருக்கறதுலயே ரொம்பவுமே ஈஸியானது வரும். இத படிக்கிறதுக்கு நம்ம உட்காந்து பாடமாக்க கூடாது. பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கணும். நான் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கணும்னு நான் சொல்ல வரல. பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சு நம்ம அதை கொஸ்டின் பேப்பர் செஞ்சு பார்க்கணும். அப்பதான் இது விளங்கும். கம்ப்யூட்டர் தேவையில்ல. ஏழு சரி கம்ப்யூட்டர் எல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல, சரியா? வீட்டுல போயிட்டு கம்ப்யூட்டர் யாரும் கேட்டுட்டு இருக்க வேணாம். பிராக்டிக்கலா நம்ம செஞ்சு பார்க்கணும். கேள்விகள், கொஸ்டின் பேப்பர் செஞ்சு பார்க்கணும். அப்பதான் இவர் விளங்குவாரு. ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்றதுக்கு எப்படிங்கிற மெத்தடை நம்ம பார்க்கணும். அப்பதான் நமக்கு விளங்கும். அதை விட்டுட்டு நோட்ஸை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா ஒண்ணுமே வராது. கான்செப்ட் விளங்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கிறதுக்கான மெத்தட் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இங்க லாஜிக் கேஜ் படிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நம்பர் சிஸ்டம் படிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இங்க 2 பாடம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு யூனிட், அது 2 நோட்ஸ் பாடம். ஸோ அது படிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நிறைய இருக்குது கான்செப்ட், நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரிதானே? அதை பத்தியெல்லாம் ஒண்ணுமே ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ப்ரோக்ராமிங்ல நான் சொல்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லிட்டு போறேன். இதுக்குள்ள இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? அடுத்து பார்க்கறது ஐஓடி. குட். இந்த பாத்தீங்கன்னா ஒருத்தர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு. எங்க ஸ்கூல்ல நான் இப்பதான் மெசேஜ் பண்ணேன், சாரி. எங்க ஸ்கூல்லையும் பாத்தீங்க அப்படின்னா,
இப்படிதான் சொன்னாங்க அப்படின்ட்டு. நிறைய ஸ்கூல்ல வந்து இப்படிதான் சொல்றாங்க. சரியா? ஏ லெவல்ல ஐசிடி எடுக்க வேணாம், ஜெட் ஸ்கோர் குறைஞ்சிரும். ஜெட் ஸ்கோர் மட்டும் லைஃப் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரியா? அதை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கதை ஒன்று சொல்றேன். அதுக்கு அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, ஸ்கூல்ல ஒரு கதை சொல்லுவாங்க. அதையும் நான் இப்ப சொல்றேன் பாருங்க என்ன சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க, ஏன் அதை சொல்றாங்கன்ட்டு எல்லாம் எனக்கு தெரியும். சரியா? அவங்களோட ஸ்கூல்ல ரிசல்ட் உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ற ஒரு விஷயம் தான் இது. ஏ லெவல்ல ஐசிடி எடுக்க வேணான்ட்டு. வேற வேற சின்ன சின்ன பாடங்கள் எடுத்துட்டு போனா அப்ப அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் தானே, அதை வந்து பேனர்ல போடுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவே தான். மற்றபடி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் அவங்க யோசிக்க வேணாம். அதுக்கப்புறம் அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் என்ன ஆகுது. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரியா? ஸ்கூல்ல சொல்ற முதலாவது பிரச்சனை இதை நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சொல்லிட்டாங்க. இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் அவங்களோட மெயின் ஐடியா. இதுதான். அதாவது அவங்களோட ஸ்கூல்ல ரிசல்ட்ஸ் குறைஞ்சிடக்கூடாது. ஆனா அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சர் அதை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யறது? சோ அப்ப விளங்கணும், நம்ம தான் அதை விளங்கணும் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சரியா? ஓகே. அடுத்து. சரியா? அடுத்து என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஐஓடி மறந்துட்டேன். சரி, ஐஓடிங்கிறது என்ன பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடினோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடி, அதாவது இந்த போர்டெல்லாம் செட் பண்ணிட்டு அதில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி இந்த பல்ப் எல்லாம் எரிய வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் செய்வாங்க. இந்த ஆடினோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஹார்ட்வேரோட சாஃப்ட்வேரை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன ஹார்ட்வேர்னா ஒரு ரிமோட் கார், அந்த ரிமோட் கார் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இங்கே படிப்பீங்க. பட் இங்கே ரிமோட் கார் செய்ய மாட்டீங்க. இங்கே எப்படி அந்த சர்க்கிட்டை நம்ம வந்து சரியாக ஹேண்டில் பண்றது, அந்த போர்டை எப்படி நம்ம சரியா ஹேண்டில் பண்றது, அந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட் இங்க படிப்பீங்க. ஸோ இதுவும் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம இங்க படிப்போம். சரி, ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டா போகும் பாடங்கள். இது எல்லாமே உங்களுக்கு தேர்ட் இயர் தான் இருக்கு. ஸோ தேர்ட் இயர், ஸோ உங்களுக்கு செகண்ட் இயர்ல தான் இருக்கு. லாஸ்டா நீங்க படிப்பீங்க, அப்பதான் இருக்கு உங்களுக்கு. சரி, ஓகே. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே இது சரி, பிசினஸ், ஐசிடி பிசினஸ். அது என்ன ஐசிடி பிசினஸ் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஐசிடி பிசினஸ்ங்கிறது நம்ம இந்த ஐசிடி எந்தெந்த பிசினஸ்ல நம்ம யூஸ் பண்றோம், இந்த பிசினஸ்க்குள்ள எப்படி ஐசிடியை யூஸ் பண்றோம், அது ஆன்லைனா இருந்தாலும் சரி, ஆஃப்லைனா இருந்தாலும் சரி, அது எப்படி நம்ம யூஸ் பண்றோம், அது ரிலேட்டடான பிசினஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நீங்க படிக்கணும். அடுத்து நியூ ட்ரெண்ட்ஸ். அது என்ன நியூ ட்ரெண்ட்ஸ்? இப்ப ஐசிடில கரண்டா என்ன புதுசா இருக்கு, இப்ப இருக்குது ஸோ அந்த ஏஐக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் அட்வான்ஸான கன்செப்ட் இங்க படிக்கும் நம்ம. அது ஒவ்வொரு இடத்துலயும் சிலபஸ் மாறும். பட் பெரும்பாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவரால் இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு கிரியேட் பண்ண ஒரு யூனிட் ஒன்று. அப்படின்னா என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருந்தேன். அதாவது இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி நாளைக்கு இருக்கு, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ரிலேட்டடா நம்ம படிப்போம். அது மாறும்போது நம்ம அதை அடாப்ட் பண்ணணும். இப்போ இன்னைக்கு நேத்து கூகுள் இருந்துச்சு, இன்னைக்கு ஏஐ இருந்துச்சுன்னா அதை ஏஐக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் இந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்றது, நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம். ஏஐ வந்துருச்சு, எல்லாத்துக்கும் வேலை போக போகுது. இது எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஏஐனா அவருக்கு என்னன்னு தெரியுமா? ஏஐக்குள்ள யூஸ் பண்ற லாங்குவேஜ் என்னன்னு தெரியுமா? அதுல ஃபைன் டியூனிங்னா என்னன்னு தெரியுமா? ரக்னா என்னன்னு தெரியுமா? ஏஜென்டிக் ஏஐனா என்னன்னு தெரியுமா? அதுக்குள்ள இந்த வேர்ட்ஸ் டேர்ம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா சொல்றது ஏஐ வந்துச்சு, வேலை வந்துச்சு. இப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஏஐ வந்தோட புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுக்கும். இன்னைக்கு நம்ம யோசிக்கிற ஒரு ஒரு 2 மாசத்துக்கு நம்ம கிரியேட் பண்ற பிளான அது ஒரு நாள்ல கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா, நம்ம இன்னுமே அந்த பேலன்ஸ் இருக்க மொத்தம் 60 நாள்ல நம்ம 60 நாள்ல ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஸ்பேஸ்க்கு நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு ராக்கெட் ஒன்று சென்ட் பண்ண போறோம். சரியா? ஸ்பேஸ்க்கு நம்ம என்ன செய்ய போறோம், ராக்கெட் ஒன்று சென்ட் பண்ணுறோம். பிளான் 60 நாள் போயிட்டு ஒரு சும்மா ஒரு ஐடியாக்காக சொல்றோம். இன்னைக்கு ஏஐ வந்தனால அது ஒரே நாள்ல முடிக்கலாம். ஏஐ வந்தனால ஒரே நாள் அந்த என்டையர் பிளான ஒரு நாள்ல முடிக்கலாம். நமக்கு பேலன்ஸ் எத்தனை நாள் இருக்குது? 59 நாள். அப்போ ஒரு வேலை எவ்வளவு குயிக் ஆகுது, நம்ம செய்ய நம்மளோட இலக்குகள் எவ்வளவு பெருசாகுதுன்ட்டு பாருங்க. நமக்கு புதுசான ஒரு ஓப்பனிங், அதாவது புது கேட்வே ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இது. இந்த ஐடியா கூட அவங்களுக்கு விளங்கல. அதை விட்டுட்டு சொல்றது ஏஐ வந்துருச்சு வேலை போகும். இப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? இதுக்குள்ள நிறைய கான்செப்ட் இருக்குது. நான் அதை ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு கிளாஸ் டைம்ல நான் அதை ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? இன்னும் 4 வருஷம் முடியும் போது ஏஐ வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே தலைகீழா மாத்திடும். சரியா? அப்படி மாத்தும் போது கேன்சர்ல இருந்து ஸோ பெரிய பெரிய நோய்க்கெல்லாம் குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஏஐ வளரும். ஸோ இது எல்லாமே என்னது பாசிட்டிவ் தானே. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வளரும்.
புது புது ஜாப் ஓப்பனிங்ஸ் வரும். இப்ப ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான், கூகுள் வந்தப்போ படிக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்ன கதை தான் அந்த கதை. சரியா? அப்படின்னா என்ன, கூகுள் வந்த பிறகு படிக்காம இருந்தாங்க? கூகுள் வந்த பிறகு தான் இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய ரிசோர்சஸ் கிடைச்சிச்சு, நிறைய படிக்கிறதுக்கான விஷயங்கள் கிடைச்சு. பிழையா யார் சரி ஒரு விஷயம் படிச்சு கொடுத்தாங்கன்னா அந்த பிழை இது பிழை அப்படின்னு சொல்றதுக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு வாய்ப்பா அது அமைஞ்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு கூகுள் நிறைய விஷயத்தை செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்ப இந்த AI, அது மாதிரிதான் இது எல்லாமே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதை யாரு தவறா புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா முட்டாள்கள். சரி, அதைத்தான் தவறா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம போயிட்டு காய்க்கணும். சரி, அது தெரிஞ்சுக்காது. அதனால அந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, குட். ஓகே, இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த ஐசிடிக்குள்ள படிக்க போற ஒவ்வொரு கான்செப்ட். சரியா? இப்ப இதுல வெயிட்டேஜ் உங்களுக்கு புரிஞ்சா, இல்ல எவ்வளவு விஷயங்கள் நீங்க படிச்சுக்கிறீங்கன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கா? இப்ப நான் இன்னொரு கதை சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஸ்கூல்ல எல்லாம் சொல்றது என்னன்னா, இந்த ஐடி எடுக்காம நீங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படி இல்லாட்டி ஒரு பிரிட்ஜிங் கோர்ஸை முடிச்சுட்டு ஏ லெவல் முடிய நீங்க ஐசிடில நல்ல கோர்ஸ் எடுக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம், மெஷின் லேர்னிங் எடுக்கலாம், எடுக்கலாம். எடுக்க முடியாதுன்னு கிடையவே கிடையாது, எடுக்கலாம். ஆனா பிரிட்ஜிங் கோர்ஸ்ல நீங்க என்ன படிப்பீங்க தெரியுமா? போயிட்டு பேசிக் ஐசிடினா என்ன படிச்சுக்கிட்டு, சரியா? அதுக்குள்ள வெப்சைட் டெவலப் பண்றேங்கிற பேர்ல, சரியா, வெப்சைட் டெவலப் பண்றேங்கிற பேர்ல என்ன செய்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா இந்த அது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நல்ல விஷயங்கள். இந்த ஷாப்பிஃபை, ஹூ காமர்ஸ், அதுல எப்படி வெப்சைட் டெவலப் பண்றேன்னு பாத்துங்க. இதுதான் படிப்பீங்க. அப்ப இதுல படிச்சா பிரச்சனை இல்லை தானே, எல்லாமே வெப்சைட் தானே கிரியேட் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்குள்ள என்ன கான்செப்ட் இருக்குங்கிற பேஸ்மெண்ட் உங்களுக்கு விளங்கும். ஆனா இங்க எதுவுமே தெரியாது, சும்மா ஒரு போட்டோவுக்கு மேல ஒரு போட்டோவை போட்டு எடிட் பண்ற மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டு. இங்க ப்ரோக்ராமிங் நீங்க படிக்க மாட்டீங்க. ப்ரோக்ராமிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்காது. ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாட்டி எப்படி நீங்க ஒரு ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? ஒரு ஃபண்டமெண்டல் திங்ஸ் உங்களுக்கு, அதாவது பேசிக்கே உங்களுக்கு கிளியர் இல்லாட்டி எப்படி நீங்க படிப்பீங்க? அது அடுத்த விஷயம். இந்த டேட்டா பேஸ்ல இருந்து சிஸ்டம் நெட்ஒர்க்ல ஒரு விஷயமும் நீங்க பேசிக்ல படிச்சிருக்க மாட்டீங்க. இது பத்தாததுக்கு இது எல்லாத்தையுமே நீங்க எத்தனை நாள்ல இந்த பிரிட்ஜிங் கோர்ஸ்ங்கிறத மினிமம் ஒரு 8 மந்த் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு டூ மந்த்ஸ் கொடுப்பாங்க. இதை படிச்சுட்டு நீங்க சாஃப்ட்வேர் எந்த வேணா செய்யலாம், பிரச்சனை கிடையாது. இவ்வளவு விஷயம் படிச்சுட்டு நீங்க போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் செய்யறதுக்கும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் படிச்சுட்டு போயிட்டு நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐசிடியை முடிச்சவங்க உங்களை விட 10 மடங்கு ஃபாஸ்டா இருக்கும். 10 இல்ல 50 மடங்கு சொல்லணும், 100 மடங்கு சொல்லணும், அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த லாஜிக்கல் திங்கிங் அங்கேயே வந்துடும். சரியா படிச்சிருந்தாங்கன்னா, நல்ல word. சரியா, சரியா படிச்சிருந்தாங்கன்னா சரியா பிடிக்கல. சும்மா அவங்களுமே ஒழுங்கா படிக்காம இருந்தா அதுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியல. சரியா? இதுக்குள்ள இருக்க விஷயத்த சரியா அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களோட 100 மடங்கு ஃபாஸ்டா இருப்பாங்க. கன்செப்ட் எல்லாம் இது தெரியாம எல்லாரும் என்ன எடுக்கிறது, போயிட்டு அந்த ரெண்டு கோர்ஸையும் எடுத்துருவாரு. அப்படி எடுத்தா அதுக்கு எப்படி நடக்கும்? அப்படி எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? இது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஏன் தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஸ்கூல்ல சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிடுறது. ஸ்கூல் தப்புன்னு நான் சொல்லல. ஸ்கூல்லாம் சரியா தான் இருக்கு. பட் இந்த ஸ்கூல்ல சில இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதுல நீங்க ஏமாந்துடாதீங்க. அதுதான் நான் சொல்றேன். நான் இதை போன கிளாஸ் உங்களுக்கு சொன்னேன், இந்த கிளாஸும் நான் சொல்றேன். ஏன் இந்த கிளாஸ் இன்னுமே அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். உங்க ஸ்கூல்லயும் சொல்லுவாங்க. சரியா? இது பிரச்சனை, அது பிரச்சனை, அதனால இது, இதனால இது. ஆனா தெரிஞ்சுங்க இது என்னோட பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை சொல்றேன் இதுல, பிரிட்ஜிங் கோர்ஸ்க்கும் ப்ரோக்ராமிங் கோர்ஸ்க்கும். சரியா? இதுக்கு தேவையில்லாம நீங்க இன்னொரு 8 மாசம் செலவழிக்கணும். தேவையா? இதுக்கு தேவையில்லாம நீங்க இன்னொரு 1 வருஷம் செலவழிக்கணும். தேவையா? இங்கேயே முடிச்சுட்டு போவீங்க. போனீங்கன்னா நாலேஜும் இருக்கும், உங்களுக்கு டைமும் இருக்கும். சரி, அப்படி இல்லை. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க என்ன கதை இருக்கும். இன்னொரு கதையும் இருக்கு. காசு சும்மா படிச்சு கொடுப்பானா உங்களுக்கு யார் சரி? இந்த பிரிட்ஜிங் கோர்ஸும் ப்ரோக்ராமிங் கோர்ஸும் சும்மா படிச்சு கொடுப்பேன். அந்த ஸ்பெசிஃபிக்கா இதுன்னு சொல்ல முடியாது. பட் மினிமம் 50,000 60,000 செலவாகும். ட்ராவலிங் ஃபீஸ், போர்டிங், வேற எங்க சரி ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா போர்டிங் ஃபீஸ், அந்த டைம் எவ்வளவு செலவுன்ட்டு யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் விட டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 வருஷத்துல முடிச்சோமா, அது ஏதாவது 2028 இதை முடிச்சோமா, அடுத்த கோர்ஸை பார்த்தோமா போனோமான்னு இருக்கும். அதை விட்டுட்டு அதுக்கு 1 வருஷத்தை இழுத்துக்கிட்டு எப்ப நீங்க 25 26 27 வயசுல வெளியே வரீங்க, அதுக்கப்புறம் வேலை தேடி அப்படி இல்லாட்டி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்ப முடியும் உங்க லைஃப்? யோசிச்சிங்களா? சரி, இது எல்லாமே தெரியாது. இப்ப அப்படித்தான் இருக்கும். எனக்குமே இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகுதான்
இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குது சரியா. அது நான் யாருமே நீ குறை சொல்ல விரும்பல, நான் ஒழுங்கா பார்க்காதது ஏன் தப்பு. டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுத்தா ஐடில நல்ல கோர்சஸ் எடுத்துக்க முடியாது, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில நல்ல கோர்சஸ் எடுத்துக்க முடியாது, அப்படி ஒரு பிரச்சனை. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுக்க முடியாது, அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க முடியாது, அந்த மாதிரி பெரிய பிரச்சனை இருக்கும். இது எனக்கு எப்போ தெரியுமா தெரிய வந்துச்சு, எனக்கு இது தெரிய வந்துச்சு எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்ப. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும், நான் ஏ லெவல் எடுத்ததுக்கு ரீசனே இந்த ஐசிடி மட்டும் தான். ஏ லெவல் எடுத்ததுக்கு ரீசனே நான் இந்த ஐசிடி மட்டும் தான், ஒரே ரீசன் ஐசிடி மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. மற்ற பாடம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, சும்மா போயிட்டு உட்காந்துருக்கேன், அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு எனக்கு இப்படி ஒரு விஷயம் சொன்னா எனக்கு அந்த டைம் எப்படி இருந்திருக்கும். நான் இதை மறுபடியும் சொல்ற விஷயம், இது இப்போ உங்களுக்கு தெரியாது, இன் ஃபியூச்சர் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஒன்று போய்க்கு. அப்ப நீங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது, ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, விளங்கலாம். அதனால தான் நான் இதை இப்போ படிச்சு படிச்சு சொல்றேன். ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாறி போயிருக்காங்க, அது எனக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு இப்போ தெரியாது, நான் அவங்கள ஸோ எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ அது அவங்களோட ஓன் ஒப்பீனியன், அதை அதில் நம்ம தலையிட முடியாது. எதா இருந்தாலும் அவங்கவுங்க லைஃப்ல இருக்க முடிவுகளை அவங்கவுங்க தான் எடுக்கணும். பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல வர விஷயம். சரிதான், ஓகே. இப்ப நான் இவ்வளவு விஷயம் சொன்னேன் தானே உங்களுக்கு, இது எல்லாமே யூனிட்ஸ் சரியா. ஒரு எக்ஸாம்பிள், அதாவது நீங்க இந்த 2 வருஷம் நீங்க படிக்க போற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க படிக்க போறீங்க அப்படிங்கிறத கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சரியா. ஓகே, சரி. இப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன் சரியா. உங்களோட பேப்பர், நம்மளோட ஃபுல் டார்கெட், ஃபர்ஸ்ட் கோல் பேப்பர் தான், ஏ. அவ்வளவே தான், கதையே கிடையாது, ஏ எடுக்கணும், அவ்வளவுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல். அடுத்து என்ன அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா சாரி, அடுத்து என்ன அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா, நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்கன்னா, இது எல்லாமே ஃபியூச்சருக்கு நம்ம தேவைப்படுற மாதிரி படிச்சுக்கணும். இது 2வது கோல். இந்த 2 கோல் தான் நம்மளோட மெயின் கோல். ஃபர்ஸ்ட் ஏ, பேப்பருக்கு படிக்கணும். 2வது அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவான நாலேஜை கெயின் பண்ணிக்கணும், ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். சரிதானே. அப்ப இந்த 2 விஷயத்தையும் நம்ம செஞ்சாங்க. ஓகே, இப்ப நான் கதைக்கு வரேன் என்னன்னு. சோ நம்ம இந்த ஏ கோல் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு, என்ன பண்ணிட்டு பாத்தீங்க, ப்ராக்டிஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு பேப்பர் செஞ்சு பாக்குறோமோ, படிக்கிறதையும் தாண்டி, படிச்சாதானே பேப்பர் செய்யலாம், படிப்போம், அதை நான் சொல்லி தருவேன். அதை தாண்டி எவ்வளவுக்கு எவ்வளவு பேப்பர் செய்யணும், எவ்வளவுக்கு எவ்வளவு எம்சிக்யூ செய்யணும், எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் செய்யணும், எவ்வளவுக்கு எவ்வளவு எஸ்ஏ பார்ட் செய்யணும், அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட் தீர்மானிக்கப்படும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ற விஷயங்களை யோசிக்கவே வேணாம். யூனிட் எக்ஸாம், டேர்ம் எக்ஸாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாரி, யூனிட் எக்ஸாம், அதே மாதிரி டேர்ம் எக்ஸாம், அதே மாதிரி இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அப்போ மாடல் எக்ஸாம்ஸ், பாஸ் பேப்பர், கொஸ்டின் பேப்பர், ஒரு யூனிட்டை முடிக்கிறோன்னா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே செஞ்சோம். ஸோ அப்படி செஞ்சு பார்க்கும்போது நமக்கு இன்னுமே டீப்பா நம்ம படிக்கணும். சரி, ஓகே. அப்போ பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் சரியா. பேப்பர் ஸ்ட்ரக்சர் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரியா. பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வெயிட், சரியா. பேப்பரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட் 1, பார்ட் 2, இதுதான் பேப்பர் ஸ்ட்ரக்சர். இதுல 50 எம்சிக்யூ உங்களுக்கு தருவாங்க பார்ட் 1ல, 50 எம்சிக்யூ தருவாங்க. ஓ லெவல்ல பார்த்த மாதிரி 4 ஆன்சர் இருக்காது, இங்க ஒரு கேள்விக்கு 5 ஆன்சர், 5 ஆன்சர், 5 ஆன்சருமே சரிங்கிற மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கும், 5 ஆன்சர் இருக்கும், 5 ஆன்சருமே சரிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இங்க இருக்க ஏ லெவலுக்கும் ஓ லெவலுக்கும் வித்தியாசம். இது ஒரு போட்டி பர் ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், போட்டி பரீட்சை. உங்களை பக்கத்துல இருக்கவரும் போட்டி தான் உங்களுக்கு. அதுக்காக ஒரு நாளும் போட்டி பொறாமையா ஆகிடக்கூடாது. அந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். போட்டிங்கிறது ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட், அவரோட நீங்க எப்படி படிக்கிறீங்க, அதே மாதிரி உங்களோட நோட்ஸ் அவருக்கு கொடுக்கணும், அவரோட நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். அதுல படிச்சுதான் போட்டி போடணுமோ தவிர ஒரு நாளும் பொறாமையா ஆகிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நோட்ஸை கொடுக்காம ஒளிச்சு வச்சு படிக்கிறது, அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். சரிதானே, அப்படி செய்யக்கூடாது. சரியா. அப்போ எம்சிக்யூ சரியா. இன்னொரு விஷயம், இந்த ஒழுங்கா சும்மா படிக்காம நோட்ஸை வாங்கிட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு வரவங்க, அவங்களுக்கெல்லாம் நோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லாட்டி படிக்க வசதி இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அவங்களுக்கு நம்ம வந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒருத்தவங்களுக்கு நம்ம அப்படி கொடுத்து உதவலாம். அது பிரச்சனை கிடையாது. சும்மா படிக்காம இந்த சும்மா நோட்ஸை மட்டும் வாங்கிட்டு போயிட்டு சும்மா வச்சுக்கிட்டு வர்றது, அவங்களுக்கெல்லாம் அதுக்கு நம்ம இது செய்ய முடியாது. சரியா. அது நமக்கான வேலையும் கிடையாது. சரியா. இங்க மார்க்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ் தருவாங்க. ஸோ டோட்டலா 100 மார்க்ஸ். டோட்டல் எத்தனை, பார்ட் 1க்கு 100 மார்க்ஸ் உங்களுக்கு வரும்.
சரி. அப்போ பார்ட் டூக்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க ஏ பார்ட் பி பார்ட்னு ரெண்டா பிரிப்பாங்க. ஏ பார்ட் வந்து ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், கட்டமைப்பு வினா. பி பார்ட் வந்து எஸ்ஏ, கட்டுரை வினா. ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ. இங்க 4 கேள்வி கொடுப்பாங்க. அந்த 4 கேள்வியுமே நீங்க செய்யணும். ஒரு கேள்விக்கு 10 மார்க்ஸ், மொத்தம் 40 மார்க்ஸ். 4 கேள்வி கொடுப்பாங்க, 4 கேள்வியுமே செய்யணும். ஒரு கேள்விக்கு 10 மார்க்ஸ், மொத்தம் 40 மார்க்ஸ். சரிதானே? அதே மாதிரி சரியா, அதே மாதிரி எஸ்ஏல 6 கொடுப்பாங்க, 6 கேள்வி கொடுப்பாங்க. ஆனா அதுல நீங்க எத்தனை செய்யணும்? 4 தான் செய்யணும். 4 2 சாய்ஸ்ல விடலாம். சோ அதுல 1க்கு 15 மார்க்ஸ், டோட்டலா 60 மார்க்ஸ். ஸோ இங்க 60 மார்க்ஸ், இங்க 40 மார்க்ஸ், ரெண்டையும் கூட்டினோம்னா டோட்டல் 100 மார்க்ஸ். இங்க 100 மார்க்ஸ், ரெண்டையும் கூட்டினோம்னா 200 மார்க்ஸ். அதை ரெண்டால பிரிச்சு உங்களோட ஃபைனல் மார்க்ஸ் வரும். டோட்டலா 200 மார்க்ஸ், அதை ரெண்டால பிரிச்சு உங்களோட ஃபைனல் மார்க்ஸ் வரும். கிளியரா உங்களுக்கு? ஸோ எஸ்ஏ பார்ட்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்டா வரும், ஸ்ட்ரக்சர்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்டா வரும், எம்சிக்யூல எந்தெந்த யூனிட்ல இருந்து எத்தனை எத்தனை கேள்வி வரும் அப்படின்ட்டு அதுக்குன்னு ஒரு தனியான கதை ஒண்ணு இருக்கு, தனியான ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. சரியா? ஆனா நம்ம வார கிளாஸ்ல ஒவ்வொரு விஷயமா நம்ம படிப்போம். சரிதானே? ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்ப்போம். ஸோ எத்தனை கேள்வி, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ யூனிட் 1லையும் 2லையும் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 எம்சிக்யூ வரும். ப்ரோக்ராமிங்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்குள்ள வரும், அப்படி இல்லாட்டி எஸ்ஐக்குள்ள வரும். சரிதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங், நான் ஒரு வலையமைப்புன்னு ஒரு பாடம் சொல்லி பாத்தீங்கன்னா அது தனி எஸ்ஐ கொஸ்டின் வரும். அதே மாதிரி வெப் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஸ்ட்ரக்சர்ல ஒரு 10 மார்க்ஸுக்கு அப்படியே வரும், எம்சிக்யூல ஒரு 5 மார்க்ஸுக்கு வரும். ஸோ அது ஒரு பெரிய கதை ஒன்று உள்ளது இருக்கு. நான் அதை ஒரு யூனிட் படிக்கும் போதும் நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுல இருந்து கேள்விகள் கொடுத்து அதுல இருந்து நான் அவங்களை ட்ரெயின் பண்ணும்போது நான் அது உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நம்மளோட மெயின் கோல் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட ஃபைனல் பேப்பர் இது, நம்மளோட ஃபைனல் பேப்பர். அந்த ஃபைனல் பேப்பருக்கு இப்பையில இருந்தே நம்ம ரெடி ஆகணும். அதுதான் நம்மளோட கோல். சரியா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த டேர்ம் எக்ஸாம் பார்க்கணும், அது எல்லாமே டேர்ம் எக்ஸாம் எல்லாமே நமக்கு ப்ராக்டிஸ். டேர்ம் எக்ஸாமா இருந்தாலும் சரி, யூனிட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு ப்ராக்டிஸ். இங்க எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்க எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு பிழை வந்துச்சுன்னா அதுல இருந்து அதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்மளோட கோல் ஃபைனல் பேப்பர். அந்த பிழை ஃபைனல் பேப்பர்ல வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கணும். இங்க எத்தனை வேணாலும் பிழை வரலாம், அந்த பிழைகளை சரி பண்ணிக்கணும். ஒரு மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக்ல இருந்து நம்ம அதை சரி பண்ணிக்கணும். இனிமே அந்த மிஸ்டேக் வரக்கூடாது. அதுதான் புத்திசாலித்தனம். விட்ட பிள்ளையே விட்டா அது முட்டாள்தனம். சரி, அதை எப்படி நாம சரி பண்றது, அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ கம்ப்ளீட்டா இதுதான் பேப்பர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்குள்ள இருக்க கான்செப்ட் இதுதான். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. பட் ஏன் எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க. ஸோ கிளாஸஸ் வரல. ஸோ கிளாஸஸ் யாரும் மிஸ் பண்ணிக்க வேணாம். நான் மறுபடியும் சொல்ற விஷயம், 7 மணிக்கு கிளாஸ்னா 7 மணிக்கு கிளாஸ், அவ்வளவுதான். 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் கிளாஸ். சரியா? 7:05க்கு ஜாயின் பண்ணுவோம், 7:10க்கு ஜாயின் பண்ணுவோம். இந்த கதைலாம் இருக்கக்கூடாது. 7 மணிக்கு கிளாஸ்னா 7 மணிக்கு ஜாயின் பண்ணுவோம். ஏன்னா நான் 7 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மறுபடியும் சொல்லுங்கன்னா லேட்டா வந்து சரி ரீசன் ஒண்ணு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஒரு ரீசனுமே இல்லாம சும்மா லேட்டா வந்தா அப்போ படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். நிறைய பேர் விட்டுற மிஸ்டேக்ஸ் நான் சொல்லவா? இல்ல ஒழுங்கா ரிசல்ட் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல நான் கொஞ்சம் ரீசன் சொல்றேன். முதலாவது ரீசன், ஒரு இடத்துல ஒழுங்கா படிக்கிறது இல்லை. இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், அங்கிட்டு கொஞ்சம், இங்கிட்டு கொஞ்சம், இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம். ரெண்டாவது, ஆஹ் கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட் ஒன்று காட்டுறது, நோட்ஸை சரியா வச்சுக்கிறது இல்லை. நோட்ஸ் ரொம்ப 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 முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சிருங்க. பிரிண்ட் தான், அந்த பிடிஎஃபா வச்சு படிக்கிறேன் அந்த கதையே வேணாம். எக்ஸாம் பேப்பர் ஒன்று ஷேர் பண்ணேன்னா அந்த எக்ஸாம் பேப்பரை பிரிண்ட் எடுத்துருங்க. அதுக்கு நான் ஆன்சர் சொல்லும்போது அந்த ஆன்சரை நீங்க அங்கேயே எழுதணும், அதுலயே எழுதி வைக்கணும். ஒரு தனி ஃபைல் ஒன்னே நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ஐடி. ஒன்று எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ப்ராப்பரா நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். அப்படி பண்ணாதான் எடுக்க முடியும். சும்மா வானா வராது. நம்ம அதுக்கான ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கோல் நம்ம எய்ம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண தெரியும். நம்மளோட டைமா இருந்தாலும் சரி, நம்மளோட மணி சம்திங் ஏதோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். நம்ம ஒண்ணுமே இன்வெஸ்ட் பண்ணல, டைமையும் இன்வெஸ்ட் பண்ணல, எஃபர்டையும் இன்வெஸ்ட் பண்ணல, மணி இன்வெஸ்ட் பண்ணல, ஒண்ணுமே இன்வெஸ்ட் பண்ணல, சும்மா வானா வராது. ஒரு நாளும் வராது. அதுக்காக படிக்கணும், மெனக்கடணும். ஸோ பிரிண்ட் எடுத்து பிடிஎஃப்ஸ் எல்லாம் கவனமா வச்சுக்கணும். ஸோ அதுல ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும்.
இன்னைக்கு ஒரு விஷயத்த படிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அதை விட்டுட்டு மறந்துட்டு இருக்க கூடாது. 2 3 நாள்ல படிச்ச விஷயத்த நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மறதிங்கிறது மனித இயல்பு, அது மறந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி மறக்கிற டைம்ல அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரி, உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது நான் எப்பயுமே சொல்றேன், எல்லா கிளாஸ்லயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கவங்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். உங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். வெனிஸ்டேயும் சாட்டர்டே சாட்டர்டே வெனிஸ்டே சாட்டர்டே தான் நான் இந்த மந்த் மட்டும் தான் அப்படி கிளாஸ் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து, ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் இந்த மந்தோட 2026 பேட்ச் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவுமே டைம் இருக்கும். ஏன்னா நான் 9ல இருந்து 11க்கு வந்து அவங்க கிளாஸ் போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி மாறிடுச்சு, அவங்களுக்கு அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து எப்போ பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் ரீஷெடியூல் பண்ணிடுவேன் எல்லா கிளாஸ்லையும். ஸோ அந்த டைம் சேஞ்ச் பண்ணி போடும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, நான் அதை ரீஷெடியூல் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான டைம்ல நான் போடுவேன். ஸோ இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா இந்த மாசம் இந்த மந்த் மட்டும் தான் அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்சிருந்தேன். ஓகே. ஓகே, இது வந்து கிராஃப். இந்த இடத்துல டைம், இந்த இடத்துல மெமரி பவர். நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா அது 100% கிளியரா இருக்கு அப்படின்னா 100% நிற்கும். 100% கிளியரா இருக்குன்னா இந்த இடத்துல நிற்கும். அடுத்த நாள் அப்படியே லைட்டா இறங்குவாரு. அடுத்த நாள் அப்படியே இறங்குவாரு, அப்படியே இறங்குவாரு, அப்படியே இறங்குவாரு, அப்படியே போயிட்டு கொஞ்ச நாள்ல அப்படியே படுத்துருவாரு. அப்படி ஒரு கான்செப்டே உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கு. இது எல்லா பாடத்திலும் நீங்க எதை படிச்சாலும் இதுதான். படிச்சுட்டு அது அப்படியே ஓகே ஃபுல் கிளியர் எனக்கு, இதுக்கப்புறம் இதுல எந்த கேள்வி கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட் எல்லா யூனிட் படிக்கும் போது இருக்கும். எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும். அப்ப எல்லாருமே ஏன் எடுக்கிறோமே, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே? ஏன்னா அவங்க படிச்சதை மறுபடியும் ரிவைஸ் பண்றது இல்ல. படிச்ச விஷயம் மறக்கிற டைம் வரும்போது மறுபடியும் அதை என்ன செய்யணும், ஞாபகப்படுத்தணும். மறுபடியும் மறக்கும்போது மறுபடியும் ஞாபகப்படுத்தணும், மறுபடியும் மறக்கும்போது மறுபடியும் ஞாபகப்படுத்தணும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அது பெர்மனண்டா அவங்களோட பிரெயின்ல ஸ்டோர் ஆகுது. எப்பயுமே 2 மெமரி இருக்கு. பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரின்னு சொல்லி. பிரைமரி மெமரினா நீங்க பெர்மனண்டா நீங்க சர்வ் பண்ணி வச்சிருக்கணும். செகண்டரி மெமரியில வந்து நீங்க என்ன செய்வீங்க பண்ணிட்டு பாத்தீங்கன்னா டெம்பரரியா நீங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி, அது இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது சரியா, இது அதுக்குள்ள வந்து சரியா. அப்போ அந்த மாதிரி நீங்க மெயினா டெம்பரரியா இல்லாம பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணணும்னா அதை நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்காகத்தான் கொஸ்டின் பேப்பர் செஞ்சு பாருங்க. செஞ்ச கேள்வியை மறுபடியும் செஞ்சு பாருங்க. ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. இந்த கேலண்டர்ல பின்பக்கம் எழுதிட்டு உங்க சுவர்லலாம், வீட்டில் இருக்க சுவர் உங்களோட ரூம் இருக்குன்னா உங்க சுவர்லலாம் ஒட்டி வைக்கலாம். அதுக்கு இந்த பெயிண்ட் உரியிற மாதிரி ஒட்டி வச்சுக்காதீங்க ஏச்சு ஒரு வீட்டில். சரியா, அப்படிலாம் செய்ய வேணாம். ஆஹ் லேசா கலெக்டர் மாதிரியான போட்டோஸ் நீங்க ஒட்டி வைக்கலாம். ஸோ அப்பப்போ பார்க்குற இடங்கள், ஸோ கண்ணாடி ஃபுல் சுத்தி ஒட்டி வைக்கலாம். ஸோ அவங்க பார்க்கும்போது மெமரிக்கு வரும். ஸோ இதெல்லாம் நீங்க செய்யற ட்ரிக்ஸ். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சா தான் ஒரு நல்ல ஐசிடியில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கலாம். ஒரு எஃபர்ட்டுமே போடாம படிக்கையும் படிக்காம ஒரு விஷயத்த பார்த்துட்டு சும்மா அப்படியே இருந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாம இப்படி இருந்தீங்கன்னா எடுக்கவே முடியும். சரி, அதனால ஒண்ணு வேணும்ட்டு நம்ம ஒரு விஷயம் நம்ம இதுதான் நம்மளோட கோல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றோம்னா இப்போ உங்களுக்கு வேலை என்னது, படிக்கிறது தானே வேலை. அந்த டைம் மிஸ் பண்ணிக்க வேணாம். அதுக்காக நீங்க ஃபன்னா இருக்க வேணாம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகணும் அப்படியெல்லாம் நான் சொல்லல. நான் சொல்றது படிக்கிற டைம் படிச்சிருக்கேன். சரிதானே? ஸோ ஒரு விஷயம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அது நீங்க தூங்க போகும்போது ஓகே இந்த விஷயம் தான் நான் படிச்சிருக்கேன் இன்னைக்கு அப்படின்ட்டு சும்மா ஒரு ரிவைஸ் பண்ணி உங்க பிரைன்குள்ள பார்த்து நீங்க தூங்கலாம். நைட் டைமுக்கு முழிச்சிருந்து படிக்க வேணாம், அது சக்சஸ் ஆகாது. மார்னிங் எழுப்பி படிக்கலாம், அது நல்ல ஒரு விஷயம். நான் இது நிறைய பேருக்கு சொல்ற ஒரு விஷயம். மார்னிங் டைம்ல எழுப்பி ஒரு காலையில ஒரு 3 o'clock கூட தான். ஸோ ஒரு 4, 5, 6 அந்த மாதிரி டைமுக்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின்ல அதிகளவாக ஸ்டோர் ஆகும். சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிதானே? ஸோ அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்னா இது எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு விஷயம். சரியா? இப்ப சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு சரி டவுட் இருக்கா? சரி, அப்படி சரி நேரமா நானே தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க கதைங்க உங்களுக்கு சரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சொல்லுங்க பாப்போம். என் ஸ்பீக்கர் கொஞ்சம் சரியா ஒர்க் ஆகாது. ஸோ அதனால எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் மியூட் பண்ணியே வச்சிருக்கிறது எல்லாத்தையும். ஸோ என் ஸ்பீக்கர் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்க எது சொன்னாலுமே எனக்கு கேட்காது. ஸோ எனக்கு மெசேஜ் ஒன்று கொடுங்க பாப்போம் எல்லாரும். ஓகே, கிளியரா இன்னைக்கு சொன்ன நான் சொன்ன விஷயங்கள் கிளியரா, சரி டவுட்ஸ் இருக்கா? இல்லாட்டி ஓகே எனக்கு ஒரு குயிக்கா ஒரு ஃபீட்பேக் ஒன்று சொன்னா படிச்சு கொடுக்குறது விளங்குதா அவங்களுக்கு? ஒரு நம்பிக்கை ஒன்று வந்திருக்கா ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு? குயிக்கா எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுங்க. கிளியர் சார், ஓகே குட். எல்லாரும் மெசேஜ் கொடுங்க. எல்லாரும் மிஸ் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் மிஸ் பண்ணுங்க. ஏன்னா
நான் அவங்க எல்லாத்துக்கும் மெசேஜையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, இப்போ எல்லாரும் மெசேஜ் போனீங்கன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, நிறைய பேர் நீங்க ஜாயின் பண்ணல, நான் உங்களுக்கு மெசேஜ் பார்க்குறேன். சரி, ஓகே சார், ஓகே. ஓகே, சரி, ஓகே. இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு இடத்துல நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுக்கு ஓகே கிளியரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பட்சத்துல நீங்க அவரையே கண்டினியூ பண்ணி போங்க. இப்ப நான் என்கிட்ட மட்டும் தான் நீங்க படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்ப நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்குறது விளங்குது அப்படின்னா நீங்க என்கிட்ட மட்டுமே படிக்கிறதுக்கு பாருங்க. நீங்க எக்ஸ்ட்ரா வெளியில யார்கிட்டயும் படிக்க வேணாம்னு நான் சொல்லல. படிக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சூப்பர் சார், ஃபுல் கிளியர். ஓகே டாட். ஓகே, சரி. ஓகே, படிக்க வேணாம்னு நான் சொல்றேன். பட் ஏன் இந்த நிறைய பேருக்கு இந்த ரிசல்ட் உடையறதுக்கு ரீசன் இந்த இடையில இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என் ஃப்ரெண்ட் அங்கதான் படிக்கிறான் அப்படின்ட்டு போறது, அதே மாதிரி கொஞ்சம் இந்த ரொம்ப தூரத்துக்கு கிளாஸ் போறது, இதெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டைமை சரியா கவர் பண்ணிக்கங்க இதுக்குள்ள, இந்த ஏ லெவல் டைமுக்குள்ள. ஏன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் போனேன். இப்போ இடெக்கா இடெக்னு தான் நினைக்கிறேன், ஞாபகம் சரியா. ஒரு கிளாஸ் ஒன்று போனேன். அதுக்கு நான் 5 ஹவர் டிராவல் பண்ணுவேன், 2 ஹவர் கிளாஸ். அதுக்கான பிரச்சனை எனக்கு அது அப்ப தெரியல. பட் அங்க போனா அங்க நல்லா தான் படிச்சு கொடுத்தாங்க, எனக்கு அப்ப தெரியல. என்னன்னா இந்த டைம் ரொம்பவுமே வீணாகுச்சு, டைம் ரொம்ப போணுச்சு. ஸோ மற்ற பாடங்கள் படிக்க டைம் எல்லாம் போணுச்சு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஆன்லைன் உங்க எல்லாத்துக்குமே ஈஸியான ஒரு விஷயம் தானே, எல்லாராலையுமே படிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ஆன்லைன் தான். ஆனா இந்த ஆன்லைன்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, கவரேஜ். கவரேஜ் யாருமே பிரச்சனையா ஆக்கிக்காதுங்க. உங்க வீட்ல ஒரு இது இல்லை அப்படின்னா, ஒரு கவரேஜான ஒரு சிம் இல்லை அப்படின்னா வேற ஒரு நெட்வொர்க் மாறி பாருங்க. டயலாக் மட்டும் கிடையாது, மொபிட்டல் இருக்கு, ஹச் இருக்கு, ஏர்டெல் இருக்கு. ஸோ இதுல எது சரி ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலாம். கவரேஜான இடங்கள் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கவரேஜ் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சரியா படிச்சு கேட்காது. இப்போ நான் ஒரு டாபிக் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன்னு வைங்களே, ஒரு ஆர்டர்ல நான் ஒரு ஃப்ளோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருப்பேன். ஒரு பிளாக் ஒரு பிளாக் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் படிச்சு கொடுக்குறேன், செகண்ட் நான் ஒரு விஷயம் படிச்சு கொடுக்குறேன், தேர்ட் நான் ஒரு விஷயம் படிச்சு கொடுக்குறேன், ஃபோர்த் நான் ஒரு விஷயம் படிச்சு கொடுக்குறேன். இடையில இருக்க இந்த இடத்துல உங்களுக்கு சிக்னல் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த விஷயத்துக்கு நான் போயிட்டேன். இந்த சிக்னல் கட் ஆனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் பாருங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் போவேன். பட் ஒரு பெரிய ப்ராசஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வைப்பேன், அதுல ஒரு ட்ரிக் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க என்ன ஆகும். ஏன்னா நான் ஒரு ஃப்ளோவில் படிச்சு கொடுத்தது கூட உங்களுக்கு அது குழம்பிடும் இருக்கும். ஸோ கவரேஜை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்க சிம் வாங்கி, அப்படியும் இல்லை ரொம்பவுமே முடியாத ஒரு கட்டம் அப்படின்னா மட்டுமே நீங்க ஒரு வைஃபைக்கு போகிறது நல்லது. சரி, வைஃபைனா ரொம்பலாம் இது செலவு பண்ண வேணாம். ஃபைபர்லாம் தேவையில்ல, நார்மலான ஒரு வைஃபை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியரான ஒரு வைஃபை. ஏன்னா படிக்கிறதுக்கு தானே அது வாங்குறது தப்பு கிடையாது. லேப்டாப்போ கம்ப்யூட்டர் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல, அதையும் நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல. இந்த வீட்டில் லேப்டாப் கேட்டு கஷ்டப்படுற அந்த வேலைலாம் வச்சுக்கோங்கன்னா லேப்டாப்லாம் தேவையாது. சரியா, நீ எழுத போகிறது பேப்பர், நீ எழுத போகிறது பேப்பர்ல ஆன்சர், லேப்டாப்ல இல்லையே. ஸோ பேப்பர்ல தான் நான் மெயினாகவே கொண்டு போவேன். லேப்டாப்லாம் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கூட நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல நான் செஞ்சு காட்ட மாட்டேன். ஏன்னா பேப்பர்ல தான் நான் செஞ்சு காட்டுவேன். ஏன்னா கம்ப்யூட்டர்ல செய்யறதை விட எழுதும்போது தான் அதிகமாக மெமரியில பதியும். கான்செப்ட் விளங்குதா? அதனால ஏன்னா நான் படிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே நான் ஒரு ப்ரோக்ராமிங் நான் சரி படிக்கிறேன் அப்படின்னா நானே காப்பியில தான் எழுதுவேன். ப்ரொஜெக்ட் கிளாஸ்னு சொல்றது என்னன்ட்டு. ஓகே, ப்ரொஜெக்ட் கிளாஸ்னா ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து 2026 கிளாஸ்க்கு செஞ்சேன். சரி, ஒரு 4 மந்த்துக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்படின்னா யாருக்கு அது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இது வரைக்கும் சிலபஸ் கவர் பண்ணாதவங்க, படிச்சும் பேசிக்ஸ் கிளியர் இல்லாதவங்க, எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க, அவங்களுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ். பட் அவங்களுக்கு வந்து இது வந்து 2026க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2 மந்த்ஸ், ஆமாம் 2 மந்த்ஸ் முன்னுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 4 மந்த்ஸ் முன்னுக்கு. 2026 எனக்கு 2 மாசத்துல நான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு. இப்போ சாதாரணமாக ஒரு 70-75 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இதுக்குள்ள இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே எனக்கு படிக்க கஷ்டம் அப்படின்னு சொன்னவங்க தான் எல்லாமே. ஸோ அவங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த 13 யூனிட்டையும் 2 மாசத்துல கவர் பண்ணுவேன். 13 யூனிட்டை 2 மாசத்துல கவர் பண்ணேன். அப்போ எந்த அளவுக்கு நான் படிச்சு கொடுத்துருப்பேன் வச்சு பாருங்க. டெய்லி கிளாஸஸ் போட்டேன், 9 to 11 கிளாஸஸ் போகும், பேப்பர் கிளாஸஸ் அது இதுன்ட்டு அவ்வளோ விஷயங்கள் படிச்சு கொடுத்தேன். ஸோ இப்போ அவங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. இன்னும் 2 யூனிட் கூட இல்லை, ஆமாம் 2 யூனிட் படிக்க இருக்குது. அதை நான் இந்த வீக் அடுத்த வீக்ல முடிச்சிடறேன் நான். ஸோ அப்படி முடிச்சிட்டேன் அப்படின்னா அவங்களை கம்ப்ளீட்டாக நம்ம பேப்பருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பேப்பர் ஒன்று கொடுத்தோம்னா அவங்க பேப்பர் செய்யலாம், அந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
ஸோ அதுக்கு ரீசன் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் இன்னொன்று. இன்னைக்கு வரைக்குமே ஒரு கிளாஸ் மிஸ் ஆகிட்டா கூட எனக்கு மெசேஜ் போட்டு ரெக்கார்டிங்ஸை கேட்டுருவாங்க ஒன்று. அப்படி இல்லாட்டி எதுவும் டவுட் இருக்குன்னா அப்பயே கால் பண்ணி கண்டெக்ட் பண்ணி கேட்பாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் அதுக்கு காரணம். என்னை விட்டு நானுமே கஷ்டப்பட்டு படிச்சு கொடுத்துருக்கேன் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதையும் தாண்டி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் காரணம். அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்ற விஷயம். இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு விஷயமே சொல்லுங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட ஒரு ஸ்டெப் நான் மேல கொண்டு போயிட்டு உங்களுக்கு நான் படிச்சு கொடுப்பேன். சரி, அந்த மாதிரி கிரியேட் பண்ணதான் ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல மெயின் கோல் அதுதான். இப்போ நான் 2027 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 இயர் ப்ராஜெக்ட். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 1 இயர்க்குள்ள இந்த 13 யூனிட்டையும் முடிச்சு அவங்களை பேப்பருக்கு ரெடி பண்ணுவேன். உங்களுக்குமே நான் ஒன்று செய்வேன். அது உங்களுக்கு டைம் இருக்குது. இனிமேல் உங்களுக்கு 2 வருஷம் டைம் இருக்கு. அதை நம்ம வந்து 1 இயர் அடுத்த வருஷம் நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த டைம்ல நான் உங்களை பேப்பருக்கு ஒன்று ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் உங்களை பேப்பருக்கு மட்டுமே தான் நான் ரெடி பண்ணுவேன். இந்த யூனிட் எல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க 2 வருஷம் முடியும் போது தான் நான் முடிப்பேன்ட்டு கிடையாது. அடுத்த வருஷம் இந்த மொத்த யூனிட்டையும் முடிச்சிருவேன். இந்த மொத்த யூனிட்டையும் முடிச்சுட்டு நான் பேப்பருக்கு தான் உங்களை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது அது இந்த அடுத்த வருஷம் இந்த டைம்ல உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு யூனிட்ஸ் எல்லாம் நான் முடிச்சிருப்பேன். அப்படி இல்லாட்டி ஒரு 2 3 யூனிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பர் நான் மெயின் பேப்பர் தான். வேணும்னா பேப்பர் செஞ்சு பார்க்கணும். பேப்பர் செய்யாம போக முடியாது. ஒரு குவார்டர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இஃப் யூ நீட் டு பிரேக் த சிஸ்டம், ஜஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம். அதாவது ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து பிரேக் பண்ண போறீங்க, கம்ப்ளீட் பண்ண போறீங்க, அதை கிராஷ் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டமை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கு. அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்மளோட கோல் என்னது, நம்மளோட சிஸ்டம் பிரேக் பண்ண போற சிஸ்டம் என்னது, நம்ம சிஸ்டம் பிரேக் பண்ண போற சிஸ்டம் என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் பேப்பர். ஸோ அந்த ஃபைனல் பேப்பரை பிரேக் பண்ணணும் அப்படின்னா அதுல கன்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், அதோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம அதை பிரேக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஐடியா. இன்னைக்கு நான் சொல்லணும்னு வந்த விஷயங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம், அப்படி இல்லாட்டி கிளியர்னு போடலாம். ஸோ இன்னைக்கான கிளாஸை நான் இதோட முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த சாட்டர்டே இருக்கு. இந்த சாட்டர்டே உங்களுக்கு வந்து நான் எதை படிச்சு கொடுப்பேன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி, ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஸோ ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லிக் கொடுப்பேன், நீட்டாக க்ளீனாக சொல்லிக் கொடுப்பேன். ஒரு விஷயம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை நம்பி வந்தா ஒன்று எடுக்க வைப்பேன். அதே கிடையாது, அவ்வளோதான். சரி, ஓகே. இன்னைக்கான கிளாஸ் ஓகேயா, கிளியரா? எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா? இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி இன்னொன்று போட்டீங்கன்னா ஓகே. உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் எதுவும் சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லலாம். நான் படிச்சு கொடுக்குறது கிளியரா இருக்கு, அப்படி இல்லாட்டி அது சரி, குறைகள் இருக்குது, இல்லாட்டி வேற எது சரி பிரச்சனைனா இந்த மொழிநடை இந்த ஸ்லாங்ல எது சரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, நான் அதை மாத்திக்கிறேன் வர வர கிளாஸ். எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. ஓகே, கிளியர், வெல் எக்ஸ்பிளைன். ஓகே, ஆல் கிளியர் சார். ஓகே, டன். எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா இந்த மார்க்கர் கொஞ்சம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நானுமே பார்க்கல, எழுதும் போது தான் எனக்குமே விளங்குது. ரொம்பவுமே லைட்டா இருக்கு ஏன்னா. ஸோ நான் இங்கை வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இஷ்யூ கிடையாது. நான் இங்க போட்டு சரி, தேங்க்யூ சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நான் இதோட இந்த கிளாஸை முடிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் 1.5 hour. இனிமே கிளாஸ் வந்து 1.5 hour போகும். அதாவது 8ல இருந்து 8:30 வரைக்கும், சாரி 7ல இருந்து 8:30 வரைக்கும் போகும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சதுக்கு ரீசன் நான் இதுகள் மெயினான விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். சரிதானே? அதாவது இதுதான் கான்செப்ட், நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எனக்கு கொடுத்துருக்கேன். சரிதானே? ஸோ இது எல்லாமே இன்னையில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட கோல் எடுக்கிறது. ஸோ அதுக்கு தேவையான எல்லா வழிமுறைகளையும் பார்த்துங்க. அதே மாதிரி நீங்க எந்தெந்த யூனிட் எடுத்துருக்கீங்களோ, எந்தெந்த ஸ்ட்ரீம் எடுத்துருக்கீங்களோ அது இதுல நல்ல நல்ல டீச்சர்ஸா பார்த்து ஒரு எப்பயுமே மாறாம ஒரே இடத்துல இருந்து படிக்க பாருங்க. அப்படி இல்லை அங்க படிக்கிற இடத்துல பிரச்சனைனா மாறித்தான் ஆகணும். அதான் எதுவுமே சொல்ல முடியாது. படிக்கிற இடத்துல பிரச்சனைனா மாறித்தான் ஆகணும். படிச்சு கொடுக்குறது விலங்கல் அப்படின்னா மாறித்தான் ஆகணும். அது இஷ்யூ கிடையாது. ஒரு விஷயத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க நல்லா போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கு மாற போகாதீங்க. அது ரொம்பவுமே பெரிய சிக்கலாக்கிரும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி. ஸோ நல்ல மற்ற யூனிட்ஸுக்கும் நல்ல நல்ல டீச்சர்ஸை பார்த்து அங்கேயும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு இப்பயே ட்ரெயின் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
கடைசி வருஷம் படிச்சுக்குவோம், அடுத்த வருஷம் படிச்சுக்குவோம், அதெல்லாம் சரி இப்பயே பார்த்து கிளியர் பண்ணிடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் இதுதான். ஸோ எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது தானே உங்ககிட்ட. ஸோ எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம், என் நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, அப்படி யாரும் கால் பண்ணுங்க, என் நம்பர் ஒர்க் ஆகும். நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். ஸோ இதுதான் கன்சர்ன். உங்களோட தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் சரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என் நம்பரை கொடுத்துடுங்க, சரியா? அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரி? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிடையாது. இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு, போஸ்ட்டை ஷேர் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே நானாக செஞ்சு நானாக ஸ்டார்ட் பண்ணி போனது தான். எனக்கு 2-3 டீச்சர்ஸ் தெரியும். ஸோ அவங்க தான் எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தது. நிறைய பேர்லாம் தெரியாது, 2-3 பேர் எனக்கு தெரியும். ஸோ அவங்க தான் முக்கியமாக எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தது. ஸோ அதுலேருந்து தான் நீங்களுமே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ரிசல்ட் தான் எடுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நம்ம கை கோர்த்து, இது ஒரு பெரிய ஜேர்னி. ஸோ 2 வருஷம் ஸோ கண்டினியூ பண்ணி கொண்டு போக போகிறோம். ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கிறது தான் எல்லாத்தோட எய்மாக இருக்கும். அதே மாதிரி நம்மளும் நல்ல ரிசல்ட் எடுக்கும். நல்ல ரிசல்ட்டுங்கிறது நான் சொல்ல வரது சரிதானே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் சாட்டர்டே இருக்கு, இந்த சாட்டர்டே 7 o'clock இருக்கு. ஸோ இந்த வீக் மட்டும் தான் இந்த டைம் ஷெடியூல், அதுக்கப்புறம் நான் மாற்றிடுவேன். வீக் டேஸில் மட்டும் தான் நான் கிளாஸஸ் செய்கிறது. ஸோ இந்த